அழைக்கின்றார். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான் என்று படிக்கிறோம். இவருக்கு இந்த விஷயம் எல்லாம் யாருக்கு தெரியாது? இந்த யோசேப்புக்கு தெரியாது. அவர் எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையிலே. எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் நாங்க காத்திருக்கிறோம்னு சொல்றாரு சங்கீதக்காரர். அதே போலதான் எப்பொழுது ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றுவார். ஒவ்வொரு நாளும் இந்த யோசேப்பு என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி ஜெபித்திருக்கணும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை இன்றைக்கு இந்த அற்புதம் நடக்குமா? இன்றைக்கு ஒரு விடியற்காலம் உண்டாகுமா? ஒரு புதிய நாள் அல்லது புதிய காரியங்கள் வாழ்க்கையின் இன்னொரு அத்தியாயம் துவங்குமா என்று ஒரு வேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் விசுவாசத்தோடு கூட இந்த யோசேப்பு அந்த சிறைச்சாலையில் இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யும்? நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு. கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன், அவன் அன்றைக்கு எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். யாரு? ஆமா, பானபாத்திரக்காரனாகிய நெகேமியா கூட எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. இவன் உட்கார்ந்து உபவாசித்து அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். எப்படியாவது ராஜா கிட்ட என்ன செய்யணும்? உத்தரவு வாங்கி எருசலேமுக்கு கடந்து சென்று இடிந்து போன அலங்கத்தை கட்ட வேண்டும். ஆனால் ராஜா கிட்ட என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. அவங்க ஏதாவது சொன்னா பதில் வேணா சொல்லலாம். என்னால் அன்றைக்கு அப்படிதான், ராஜாக்கள் கிட்ட பேசக்கூட முடியாது. ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி, ஆண்டவரே இன்று ராஜாவின் முகத்துல சமூகத்தில் எனக்கு ஒரு இரக்கத்தை காண்பி. அப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஒரு நாள் வரும். இப்ப திடீர்னு வருவாங்க சிறைச்சாலைக்கு. எங்க இருந்து? அரண்மனையில இருந்து. பாருங்க, உடனே அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து, எங்கிருந்தா? சிறைச்சாலைன்னு சொல்லல, காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். உடனே அவனை உனக்கு சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து, இந்த வஸ்திரத்துல இருக்கிறாரு, சிறைச்சாலை வஸ்திரத்தை. திடீர்னு வர்றாங்க, உடனே புறப்படுன்னு சொல்றாங்க. சேவிங் ரேசர் எல்லாம் என்ன செஞ்சா கொண்டு வந்து அவனை ரெடி பண்ணி அவனுக்கு வேறு வஸ்திரம். பாருங்க, வஸ்திரம் மாறுகிறது பாத்தீங்களா? ஆமா, வஸ்திரத்தை என்ன செஞ்சாங்க? உரிந்தாங்க. 2 பேர் உறிஞ்சிட்டாங்க, சகோதரர்கள் உரிந்தாங்க. அடுத்தது பார்வோனுடைய போத்திபாரின் மனைவி, அவன் வஸ்திரத்தை உரிந்தான். இப்ப வேறு வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமான, அவனை சிறுமைப்படுத்துவதற்கு அடையாளமாக அவைகள் எல்லாம் காணப்படுகிறது. சரி இருக்கட்டும். அங்கே பார்வோனிடத்திலே பாருங்க, வேறு வஸ்திரம் தரித்து எங்க வராரு? என்ன நடக்கிறது என்று அவனுக்கு தெரியல. திடீரென்று ஆண்டவர் செய்கிற காரியங்கள்லாம் திடீர்னு தான் இருக்கும். நீங்கள் எதிர்பாராத நேரத்திலே, அல்லேலூயா, எதிர்பாராத நேரத்திலே கட்ட காரியங்களை நடப்பிக்கிறவராயிருக்கிறார். இல்ல, நமக்கு தான் எதிர்பாராத நேரம், ஆனால் ஆண்டவருக்கு திட்டமிட்ட நேரத்தில் அவர் செயல்படுகிறார். ஆமா, தேவன் உனக்காக ஒரு நாளை திட்டமிட்டு வைத்திருக்கின்றார். அந்த நாள் வரும்போது தேவன் செயல்படுகிறவராயிருக்கிறார். நாம் அது வரைக்கும் ஆண்டவரே என்ன செயல்படாம இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்க கூடாது. அவர் அதினதின் காலத்துல எல்லாவற்றையும் என்ன செய்கிறாராம்? நேர்த்தியாய் செய்கிறவராய். இந்த வாழ்க்கையில கூட அநேக நாட்கள் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே இந்த நன்மையை நீ தருவேன் என்று சொன்னீரே என்று நீங்கள் ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம். நிச்சயமாக அவர் குறித்த நாள்ல அது நிறைவேறும். தரிசனம் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திர என்று சொல்லுகிறார். அப்ப கரெக்டா தேவனுடைய நேரம் வரும்போது திடீர்னு எல்லாம் வந்து நிக்கிறாங்க. தீவிரமாய் அழைத்து கிடங்கிலிருந்து என்ன செய்யறாங்க? தீவிரமாய் கிடங்கிலிருந்து அவனை அரண்மனைக்கு கொண்டு வருகிறார்கள். பாருங்க, பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன் என்று அந்த சொப்பனத்தை அவர் விவரிக்கின்றார். அந்த சொப்பனத்தை சொல்லிவிட்டு சொல்லுகிறார். பாருங்க அந்த வசனம். சொப்பனத்தின் 15வது வசனத்துல பாருங்க, பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து. பார்வோன் என்ன நினைக்கிறாரு? இந்த யோசேப்பு இதுல படிச்சிருக்கானான். ஏன்னா அவன் அரண்மனையில நிறைய ஜோசியக்காரர்கள், குறி சொல்லுகிறவர்கள் இவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன செய்ய இதெல்லாம் படித்திருக்கிறாங்க. ஆகவே இவனும் அப்படிப்பட்ட ஒரு படிப்பை படித்து என்ன சொப்பனத்தை சொன்னாலும் இவன் என்ன செஞ்சிடுவானாட்டிருக்கு? அர்த்தம் சொல்லி விடுவானாட்டிருக்கு என்று சொல்லி பாருங்க சொல்லுங்க, அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அப்போ இவர் என்ன ஆமாங்க, நான் ஒரு 3 வருஷம் இந்த கோர்ஸ் என்ன செஞ்சிருக்கேன், படிச்சுட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவர்கள் இருக்காங்க. இதை படித்து கொண்டு வந்தேன் என்று அவன் சொல்லல. அவன் சொல்றான், யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல. இங்கதாங்க ரொம்ப மிக முக்கியம். இது என்னால வந்தது அல்லப்பா, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி மங்களமான
இத படிச்ச போது என்ன சொப்பனம் ராஜா பார்த்திருக்காருன்னு யாருக்கு தெரியாது? யோசேப்புக்கு தெரியாது. இவன் என்ன சொல்றான்? மங்களமான உத்தரவு. அது இன்னொரு வார்த்தை சொன்னா, சமாதானமான உத்தரவை கர்த்தர் என்ன செய்வார்? அங்க ஷாலோம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதாக சொல்கிறார்கள். சமாதானமான ஒரு காரியத்தை ராஜாவுக்கு சொல்லுவாரா? ஒரு ஒரு நம்பிக்கையோடு என்ன செய்யறான்? பேசுகிறான். ஆனா பாருங்க, அந்த சுயம்பாகிகளின் தலைவனும் பானபாத்திரக்காரனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட அர்த்தத்தை சொப்பனத்தை கண்டார்கள். ஆனா பானபாத்திரக்காரனுக்கு மங்களகரமான ஒரு உத்தரவு, நீ திரும்பவும் உன்னுடைய ஸ்தானத்திலே நிலைநிறுத்தப்படுவாய். ஆனா சுயம்பாகிகளின் தலைவனுக்கு என்ன இருக்கு? உன் தலையை எடுக்க போறாங்க, பறவைகள் வந்து உன்னுடைய சரீரத்தை என்ன செய்ய போகுது. இது மங்களகரமான உத்தரவா? ஆமா, சில நேரங்கள்ல கர்த்தர் இப்படி எல்லாம் செய்கிறவரா இருக்கு. ஆனால் இங்கே சொல்லுகிறார், ராஜாவுக்கு மங்களகரமான உத்தரவை தேவன் என்ன செய்வார்? தேவனே இதை செய்வார் என்று சொல்கிறார். தன்னை அல்ல, யாரை வெளிப்படுத்துகிறான்? தேவனை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தாளந்துகளையும் கிருபைகளையும் வரங்களையும் உலக பிரகாரமான உயர்ந்த ஸ்தானங்களையும் கொடுக்கும் போது நீங்கள் சொல்ல வேண்டும், இது என்னால் வந்தது அல்ல. ஆமா, உங்களுக்கு நீங்க படித்திருக்கலாம், ஆனா படிக்க வேண்டிய கிருபையும் ஞானத்தை யாருக்கு கொடுத்தது? உங்களுக்கு அந்த அட்மிஷன் கொடுத்து உங்களுக்கு ஃபீஸை கட்டி உங்களுக்கு நல்ல மனநிலையை கொடுத்து இதெல்லாத்தையும் உயர்த்தினது யாரு? கர்த்தர். நீங்க எப்போதும் நான் அல்ல, யோவான் ஸ்நானகன் பார்த்து சொல்ல, நான் அல்ல அப்படின்னு சொல்ல, அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல, நான் அல்ல. இன்னைக்கு அநேகர் என்ன செய்ய, நான் படித்தேன் அப்படின்றாங்க, நான் வேலை செய்தேன், நான் சம்பாதித்தேன், என்னுடைய ஞானம், என்னுடைய ஐஸ்வர்யம், என்னுடைய அப்படின்னு தன்னையே உயர்த்துகிறார்கள். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். ஆமா, உயர்த்தப்படும் போது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, நான் அல்ல, தேவனே நம்ம சொல்லணும். எப்போதும் சொல்லுங்க. அது 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 ரட்சிக்கப்படாதவனா இருந்தாலும் சொல்லுவேன், பரவாயில்ல, அவங்க கிட்ட கூட நீங்க நான் இல்லைங்க, இந்த இடத்துக்கு வந்து உட்காருது, இந்த ஞானத்தை அறிந்து கொள்வதற்கு நான் அல்ல, தேவனே இந்த ஞானத்தை கொடுத்தார், தேவனே இந்த அறிவை கொடுத்தார், தேவனே இந்த சம்பாதிக்கத்தக்கதான திறமையை கொடுத்தார். நீங்க சொல்லி பாருங்க, கர்த்தர் இன்னும் மகிமைப்படுவார். நாம என்ன நினைக்கிறோம்? இங்க வந்து சொல்லலாம்னு நினைக்கிறோம், நீர் தாங்க, நீர் தான். ஆனா பார்வோனுக்கு முன்பாக நான் அல்ல, தேவனே என்று சொல்லுகிறார். நீங்க எல்லாம் சொல்றீங்களா? உங்களுடைய நண்பர்களுக்கு மத்தியிலே தேவனே என்று சொல்லுகிறீர்களா? அதுக்குதாங்க கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வழக்கும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆமா, இந்த கிதியோனை குறித்து நீங்கள் நியாயாதிபதிகள் புத்தகத்துல படித்து பார்ப்பீங்கன்னா, நீர் என் கையினாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ண வேண்டும் என்றால் என்று சொல்லிட்டே இருப்பான். ஆண்டவர் அவனுக்கு ஒண்ணும் செய்யல, ஆனால் தன்னுடைய கையினால், தேவனுடைய கரத்தினால் ஆகும் என்பதை அவனுக்கு தேவன் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். அப்ப என்ன சொல்றார்? அப்படியா, உன் கையினாலேயா? இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போப்பா, அந்த நதிக்கரையில கூட்டிட்டு போய் யாரெல்லாம் தண்ணீரை நக்கி குடிக்கிறார்களோ அவர்களெல்லாம் என்ன செய், தனியா நிறுத்துன்றார். பார்த்தா 300 பேர். இப்ப சொல்லு, உன் கையினால ரட்சிப்பு வரும்னு. இப்ப என்ன சொல்ற? டமால் மாத்த, இனி நீர் தான் ஆண்டவரே, என் கையினால ஒன்னும். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல ஆண்டவருக்கு நம்ம சொல்றோம், என் கையினாலே. ஆமா, நம்ம கையினால ஒன்னும் நடக்காது. தேவன் கிரியை செய்கிறவரா இருக்கிறார். அங்கே இந்த யோசிப்பு நன்றாய் உருவாகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்துல இதே காரியத்தை பின்னாட்களிலே தானியேலும் அதை சொல்லுகிறார். தானியேல் 2வது அதிகாரம் 28வது வசனத்திலே, மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். தேவன் தெரிவித்திருக்கிறார். ஆனா யோசேப்பு அந்த சொப்பனத்தை அவன் பார்க்கிறான், ராஜா பார்த்தது. அவன் சொல்றான், தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். என்னுடைய அறிவினாலே இந்த காரியத்தை சாதித்தேன் என்று தானியேல் சொல்லவில்லை. அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 3வது அதிகாரத்துல நீங்கள் படிப்பீர்கள் என்றால், ஒரு பிறவியிலிருந்தே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை பேதுரும் யோவானும் சுகமாக்குகிறார். அவங்க கரத்தை வைக்கிறாங்க. அவன் அந்த முடவனாய் இருந்தவன் என துள்ளி குதித்து என்ன செய்யறான்? நடந்து நின்று தேவனை துதித்தான் என்று படிக்கிறோம். எல்லா ஜனங்களும் யாரை நோக்கி வர்றாங்க? பேதுரு யோவானை நோக்கி வரும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய அந்த இடத்தை நீங்க படிக்கும்போது 15வது வசனத்துல நம்ம படிக்கும்போது வாசிக்கலாம், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவரை தேவன் மரித்தொழுந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது என்று சொல்லுகிறார். அங்க இடத்துல 12வது வசனத்துல அதை குறித்து சொல்லும் போது, நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது, எங்கள் சுய
பக்தியினாலாது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது. நாமளா இருந்தா என்ன சொல்றோம்? நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், ஃபயரா வந்திருக்கேன், பிரசன்ஸோட வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்றத நம்ம கேட்கிறோம். அவங்களுடைய சுய பக்தியையோ சுய சக்தியையோ என்ன செய்யல, வெளிப்படுத்தவில்லை. அதெல்லாம் தேவைதான், ஆனா அதையெல்லாம் மேன்மைப்படுத்தக்கூடாது. தேவனே, அவருடைய நாமமே இவனுக்கு இந்த சர்வாங்க சுகத்தை கட்டளையிட்டது என்று அங்கே தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்கிறார். இந்த கால வெள்ள இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எல்லாம் கிருபையாக கட்ட நமக்கு கொடுத்தது. ஆகவே எப்போதும் யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? ஆமா, தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம அதை படித்துக் கொண்டு வரும்போது 17வது வசனத்திலிருந்து நான் படிக்கும்போது, பார்வோன் யோசேப்புக்கு அந்த சொப்பனத்தை சொல்லுகிறார். பார்வோன் அதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், மெலிந்த பசுக்கள், அவலட்சணமான மெலிந்த பசுக்கள் என்ன செய்தான், புஷ்டியான கொழுமையான பசுக்களை என்ன செய்ததாம், சாப்பிட்டு அந்த பசுக்கள் இன்னும் மெலிந்த நிலையில் இருக்கிறதா. இரண்டாவது சொப்பனம், தீந்து போன ஒரு கதிரிலிருந்து 7 அந்த இடத்தை மட்டும் படிப்போமா? ஓங்கி வளர கண்டேன், முளைத்தது. அந்த தீந்து போன கதிர்கள் அந்த நல்ல கதிர்களை விழுங்கினது என்று நாம் படிக்கிறோம். இப்போ அதற்கு அர்த்தத்தை இந்த யோசேப்பு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 25 32வது வசனம் வரைக்கும் அதற்கு அர்த்தத்தை அவர் சொல்லுகிறார். சொல்லும்போது சொல்லுகிறார் பாருங்க, அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதை படிச்சு பார்த்தா நமக்கு இப்போ அதெல்லாம் தெரிஞ்சதுனால நம்ம சொல்லுவோம். ஆனா பார்வோனுடைய அரண்மனையில இருந்த அந்த குறி சொல்லுகிறவர்கள் எல்லாம் அதை விளங்கவே என்ன செய்யல, அதை அறிந்து கொள்ளவே முடியல. ஆனா இவன் சொல்லுகிறான் சொப்பனம் ஒன்று. சொப்பனம், இப்போ பாருங்க, அதை கேட்ட உடனே அதை புரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு ஞானத்தையும் விவேகத்தையும் யாருக்கு கொடுத்திருக்கிறார்? ஆமா, அதான் சொன்னேன். மற்றவங்க எல்லாம் சிறைச்சாலையில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, போத்திபார் வீட்டுல அநேக வேலைக்காரர்கள் இருந்தாங்க. ஆனா இவர்கள் எல்லாம் வேலை செஞ்சு இவர்கள் படித்துக் கொண்டு காரியங்களை செய்து கொண்டார். தேவன் யோசேப்பை ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமா, அது யாருக்கு தெரியல, வெளி உலகத்துக்கு அது தெரியல. ஆனால் அதனுடைய நோக்கம் இப்பொழுது என்ன செய்கிறது? இந்த காரியத்துக்காக தான் யோசேப்பை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார். அதேதான் நேபுகாட் நேச்சாருடைய அரண்மனையில எல்லாரும் அந்த நேபுகாட் நேச்சார் கொடுத்த அந்த லாங்குவேஜஸ், அந்த கல்தியனுடைய எழுத்துக்களை கற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் அறியத்தக்க ஒரு கல்வியை யாருக்கு கொடுத்துட்டு இருக்கிறார்? தானியேலுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்காங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் காரியங்களை கேட்ட உடனே அதற்கு சொல்லுகிறான் சொப்பனம் ஒன்றுதான். அதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறான், தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோன். அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, அது ரொம்ப மிக முக்கியமான வார்த்தை. எல்லாரும் சேர்ந்து படிப்போம். தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு. இன்னொரு முறைக்கு சொல்லுவோமா? தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு. இந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது. வரப்போகிறதை உமக்கு அறிவித்தார் என்று சொல்லல, தாம் செய்ய போகிறதை உமக்கு என்ன செய்திருக்கிறார்? அறிவித்திருக்கிறார். அது இன்னொரு இடத்துல கூட 28வது வசனத்துல கூட 2 முறை வருகிறதை பார்க்கிறோம். பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே, தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். அப்போ தேவன் என்ன செய்திருக்கிறார்? நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அவர் தேவனாய் இருக்கிறார். வரும் காரியங்களை அறிந்து ஆண்டவர் சொல்லுகிறவர் அல்ல, தாம் என்ன செய்ய போகிறேன் என்பதை என்ன செய்கிறார்? இந்த காலவெள்ள தேவன் நமக்கு அறிவிக்கிறது. புரியுதா? தான் ஏன்னா அவர் தான் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? நடப்பிக்கின்ற தேவனா இருக்கிறார். அவர் திட்டமிட்டிருக்கிற தேவனா இருக்கிறார். அவர் திட்டமிட்ட காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம ஒரு காரியத்தை சொல்லி இதை நீங்கள் செய்யுங்க அப்படி எல்லாம் இல்ல, அதை கேட்கறது இல்ல, தாம் செய்ய போகிறதை. அதனால்தாங்க அவர் தேவன். அடுத்த 14 ஆண்டுகள் இந்த எகிப்து தேசத்தில் தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு என்ன செய்திருக்கிறார்? அறிவித்திருக்கிறார். இந்த காலவில் தாம் செய்ய போகிறார். அவர் தேவனா இருக்கிறார். வாழ்க்கையில கூட தேவன் சில கிரியைகளை செய்கிறவராய் இருக்கிறார்.
அதை புரிந்து கொள்ளுங்க. தாம் செய்ய போகிறதை, இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப தொட்டது. தேவன் நிர்ணயித்திருக்கிறார். தேவன் காரியங்களை அவர் ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறார். அவர் செய்ய போகிறதை பார்வோனுக்கு என்ன செய்திருக்கிறார்? அறிவித்து இருக்கிறார் என்று சொல்றார். அப்போ இந்த வார்த்தையிலிருந்து நான் புரிந்து கொண்டேன், 7 வருஷம் ரொம்ப செழிப்பா இருக்குமா? அதற்கு அடுத்த 7 வருஷம் பஞ்சமான 7 வருஷங்கள் இந்த தேசத்திலே கடந்து வரும் என்று சொல்லப்படுகிறது. 29வது வசனத்துல எகிப்து தேசம் எங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம். அடுத்தது சொல்லும்போது 31வது வசனத்துல வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சம் என்று சொல்லப்படும். 32வது வசனம், இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். இந்த சொப்பனத்தை விட்டுருங்க. தேவன் உன் வாழ்க்கையிலே காரியங்களை செய்ய அவர் நிச்சயித்திருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் புரியுங்க. தேவன் திட்டமிட்டு இருக்கிறார், தேவன் நிச்சயித்திருக்கிறார். அவைகளை தேவன் இதை சீக்கிரத்துல என்ன செய்வார்? செய்வார். ஏன்னா சொல்றார், 2 முறை இது வந்திருக்கு. ஆகவே இதை தேவன் சீக்கிரத்திலே செய்வார் என்பதை இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரெட்டித்திருந்தது என்று சொல்ற. ரொம்ப அற்புதமா தேவன் நிர்ணயித்திருக்கிறதை. அவர் தேவன், அவர் கர்த்தர், அவருக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருக்க கூடாது. சில நேரங்களில் சொல்லலாம், ஆண்டவரே இதை நான் விரும்புகிறேன், இப்படி செய்தால் நான் சந்தோஷப்படுவேன் சொல்லலாம். ஆனா சொல்லிட்டு நம்ம கடைசியா சொல்ல வேண்டும், ஆகிலும் உமது சித்தத்தின்படி. இயேசு நமக்கு அப்படிதான் சொல்லி, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், ஏன்னா இயேசுக்கே நல்லா தெரியும் இதுக்காக தான் வந்திருக்கேன்னு. ஆனா அந்த நேரத்தில் அவரால் அதை சகிக்க முடியாதபடி அவர் சொல்லுகிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். ஆகவே தேவன் நிர்ணயித்து, அதனாலதான் நாம சொல்ல வேண்டியத காரியம். அங்க அந்த ஜபத்துக்கு பதில் வந்துச்சா? இயேசு ஜெபித்த அந்த ஜபத்துக்கு பதில் வந்துதான் கேட்கிறேன். ஒரு பதில் வரல. அதுக்கு பதில் இப்படியா செய்கிறார் ஆண்டவர், நமது தூதனை அனுப்பி அவரை என்ன செய்தாராம்? பலப்படுத்தினார். இப்ப நாம சொல்ல வேண்டியது, உம்முடைய சித்தம் ஆக கடவுது, நீர் நிச்சயித்திருக்கிற, நீர் திட்டமிட்டிருக்கின்ற காரியங்கள் ஆக கடவுது என்று சொல்லிட்டா ரொம்ப அற்புதமான ஒரு ஜபமா இருக்கும். ஆகவே இந்த காலவெளியில தேவன் நிச்சயித்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில. அதனால்தான் சவுல் ஆண்டவரை சந்தித்த உடனே கேட்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமா? நீர் உங்களுடைய திட்டத்தை எனக்கு தாரும், நான் அதை நிறைவேற்ற ஆயத்தமா இருக்கிறேன். இந்த காலவில் அதை கேளுங்க. தேவன் நிச்சயித்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, சம்பவிக்க போகிறவைகளை குறித்து தேவன் நிச்சயித்திருக்கிறார், திட்டமிட்டு இருக்கிறார். அவர் செய்ய போகிறார். அவர் செய்ய போகிறார். ஏற்கனவே திட்டமிட்டு இருக்காரா உங்க வாழ்க்கைய? இல்ல இனிமேல் தான் திட்டமிட போகிறாரா? நான் முதல்ல நினைச்சேன், நாம ஜெபம் பண்ண பிறகுதான் அவர் என்ன செய்யறாரு, அவர் உட்கார்ந்து என்ன செய்யலாம், இவனுக்கு எப்படி அற்புதம் செய்யலாம் அப்படின்னு திட்டமிடுகிறார். நான் நினைச்சேன் இந்த வசனங்களை எல்லாம் படித்த பிறகு, இல்லப்பா, அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே என்ன செஞ்சிருக்காரு, எல்லாத்தையும் திட்டமிட்டு. இங்க இருக்கிற ஒவ்வொருவரை உன்னுடைய வாழ்க்கை குறித்து தேவன் திட்டமிட்டு இருக்கிறார், தேவன் நிச்சயித்திருக்கிறார். எவ்வளவு பேர் அதை உணர்ந்திருக்கீங்க? ஆமா, நீங்க கொஞ்சம் கிட்ட, ஆண்டவர் கிட்ட வாங்கல, அந்த உறவுக்குள்ள வாங்க. தேவன் உங்களுக்காக, அதனால்தான் அவர் ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது என்ன செய்யாங்க, மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. உனக்காக அப்படி செஞ்சிருக்காரு. நீங்க கொஞ்சம் ஆண்டவரோடு நெருங்கி பாருங்களேன், கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். இந்த காலையில் கர்த்தரோடு கூட பேசுறது. தேவன் ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கிறார். நீங்க அந்த திட்டம் என்னன்னு கேட்டா போதும், அந்த திட்டத்தை தேவனே நிறைவேற்றுவார். நீங்க போய் அதுக்கு ஒன்னும் உதவி செய்ய வேண்டியது இல்லை. ஆபிரகாம் உதவி செய்தது போல போய் உதவி செஞ்சீங்கன்னா யார் வருவா? இஸ்மவேல் தான் வருவான். தேவன் தாம் சொன்னதை அவரால் என்ன செய்ய முடியும்? அடிக்கடி நான் எனக்கு கர்த்தர் உணர்த்தின காரியம் என்னன்னா, பெலிஸ்திய தேசத்திலிருந்து வந்து உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. 1 சாமுவேல் புத்தகத்துல பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த பெட்டி நிமித்தம் எல்லாரும் என்ன செய்யறாங்க? துக்கித்து கொண்டிருக்காங்க இஸ்ரவேல்ல. இந்த பெட்டி எப்படி போச்சோ அப்படியே பெட்டி என்ன செய்கிறது? திரும்பி வருகிறது. பாருங்க, அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் போய் யுத்தம் பண்ணல, வாங்க, அதுக்காக ஒரு முயற்சியும். ஏன்னா பெலிஸ்தியர்கள் இப்பொழுது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இவங்க எங்க போய் அந்த பெட்டியை பிடிக்கிறது? அவங்க பெட்டியை தூக்கிட்டு போனாங்களா? ஆமா, தூக்கிட்டு போய் அந்த தாகோன் கோயில் என்ன வச்சாங்க. அடுத்த நாள் தாகோன் சிலை என்ன செய்யுது? கீழே விழுகுது. திரும்பி எடுத்து வச்சானுங்க, தலை கையெல்லாம் என்ன செய்யுது? தனித்தனியா போகுது. அப்புறம் அங்கே வாதை உண்டாகிறது. அப்புறம் இந்த பட்டணத்திலிருந்து அடுத்த பட்டம், அங்கேயோ எங்க ஊருக்கு என்ன செய்ய வேண்டாம், கொண்டு வர வேண்டாம். அந்த உடன்படிக்கை பெட்டி தானா எங்க வந்து சேருது? பெத்சிமேசுக்கு வந்து வர வேண்டிய இடத்துக்கு வரும். தேவனுக்கு யாரும் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தன்னிறைவு பெற்றவராம். அவர் எப்படிப்பட்டவர்? அவருக்கு உதவி செய்ய யாரும், அவருக்கு ஆலோசனை
சொல்ல. ஆமா, அவரே ஆலோசனை கர்த்தர். அவர் யாருங்க? ஆலோசனை. அவருக்கு ஆலோசனை நீ இப்படி செய்யலாம். நம்ம ஆண்டவருக்கெல்லாம் சொல்ல வேண்டாம். இந்த வேதத்தை படிக்கும் போது என்னால் புரிந்து கொள்ள இந்த காரியம் இதுதான். ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்ல, ஆண்டவருக்கு முந்தி ஒன்றை சம்பவிக்க செய்ய ஒன்றை கொடுத்தவன் யார் என்று யோபு கேட்கிறார். அவருக்கு ஒண்ணும் கொடுக்கவும் முடியாது, அவருக்கு ஆலோசனை சொல்ல முடியாது. விருப்பத்தை சொல்லலாம், அது கூட சொல்லலாமான்னு தெரியல. ஏன்னா அவரே ரொம்ப நல்லவர் தான், நன்மையானதை தான் நமக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். ஆகவே அவருக்கு விருப்பத்தை எல்லாம் சொல்ல வேண்டாம், ஆலோசனை எல்லாம் சொல்ல போகாதீங்க. அவரே ஆலோசனை கட்ட. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஆச்சரியமான ஆலோசனை அவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட சொல்ல கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய ஆலோசனை படி எங்களை என்ன செய்யுங்க நடக்கும், உங்களுடைய ஆலோசனை எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று நாம் கேட்போம். ஆகவே இங்கே நாம் படிக்கும் போது இந்த சொப்பனத்திற்கான விளக்கத்தை இந்த 25வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் அவர் பேசுகிறார். அந்த சொப்பனம் ஒன்றுதான். 7 வருடங்கள் ரொம்ப செழிப்பான காலங்கள் இருக்கும், அடுத்த 7 வருடங்கள் ரொம்ப மோசமான பஞ்ச காலங்கள் இருக்கும் என்று சொல்லிவிட்டு அதோட நிறுத்தல இந்த யோசேப்பு. பாருங்க 33வது வசனம். தேவனுடைய திட்டத்தை இவன் புரிந்து கொள்ளுகிறான். இப்போ ஆலோசனை சொல்லுகிறார், அதுதான் ரொம்ப மிக முக்கியம். அப்போ தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால் அதற்கு நாம் அதற்கு ஆயத்தமாக வேண்டும். என்ன செய்யணுங்க? ஆயத்தமாக வேண்டும். இவன் சொல்லுகிறான் இந்த 33வது, ஆகையால் வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து, விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாரார். 3 ஆலோசனைகளை இந்த யோசேப்பு அங்கே சொல்கிறார். ஞானமும் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனிதனை தேடி, விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனிதனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். 2வது, இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து. இப்போ அந்த தலைமை அதிகாரி மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு பட்டணங்களிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் விசாரணைக்காரரை, கமிஷனரை என்ன செய்யணுமா ஏற்படுத்த வேண்டும். ஆணையாளர்களை, கலெக்டர்ஸ் சொல்றோம்ல, அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு ஊர்லயும் விசாரணைக்காரரை என்ன செய்யணும். தலைமை அதிகாரியை நியமிக்கிறது மாத்திரம் அந்த தலைமை அதிகாரியை செயல்பற்ற முடியாது. ஒவ்வொரு ஊர்லயும் தலைவர்களை என்ன செய்யணும், ஏற்படுத்த வேண்டும். 3வது, அந்த விளைச்சலிலே 5ல் 1 பங்கை என்ன செய்யணுமா அதை வாங்க வேண்டும். அப்ப டாக்ஸ சொல்றாரு, 5ல் 1 பங்கு. அப்படின்னா பாருங்க எவ்வளவு டாக்ஸ். ஆமா, 20% டாக்ஸ். 100 ரூபாய் சம்பாதித்தா 20 ரூபாய் யாருக்கு கொடுக்கணுமா? கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்ன்ற இந்த டாக்ஸ அவரு சொல்றாரு. அப்ப 100 மூட்டை விளைகிறது என்றால் 20 மூட்டைகள் என்ன செய்யணும், தானியங்களை வரியாக அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த தானியங்களை என்ன செய்யணுமா, பட்டணங்களில் ஆகாரம் உண்டாகும்படிக்கு பார்வனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை என்ன செய்யணுமா பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். இப்போதான் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். அடுத்து 7 ஆண்டுகளுக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். அப்போ தானிய களஞ்சியங்களை, கிடங்குகளை என்ன செய்யணும், உருவாக்க வேண்டும். பாருங்க, இவ்வளவு ஞானம் யாருக்கு இருக்கு? இது ஏன்னா சும்மா வச்சா என்ன ஆகும், மழையில அது அழிந்து போய்விடும். அப்புறமேலு எலி பெருச்சாலி போன்ற காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும், சேதப்படுத்தி விடும். அதை என்ன செய்யணுமா, பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். தானிய கிடங்குகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறார். பாருங்க, எல்லாத்தையும் என்ன செய்யறது. அந்த சொப்பனத்தை கேட்டாரு, கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை அறிந்தவுடனே ஒரு தலைமை அதிகாரியை நியமிக்க வேண்டும். ஒவ்வொரு ஊர்களிலும் என்ன செய்யணும், கமிஷனர்ஸ நியமிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, 5ல் 1 பங்கை வரியாக வாங்கி அந்த தானியங்களை கிடங்கிலே பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அது 36ல வாசிக்கலாம். தேசம் ஒரு வைப்பாய் இருப்பதாக என்றார். அப்ப பாருங்க, இந்த தானியங்களை எல்லாம் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். 37வது வசனத்துல ரொம்ப அற்புதமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பார்வோன் இந்த யோசேப்பை அதிபதியாக என்ன செய்கிறார், ஏற்படுத்துகிறார். இப்போ இரவு முழுவதும் அவருக்கு என்ன இல்லை, தூக்கம் இல்லை. இந்த சொப்பனம் அவரை என்ன செஞ்சுட்டே இருக்குது, கலங்க பண்ணிக்கொண்டே இருக்குது. அகாஸ்வேரு ராஜாவுக்கு இரவு என்ன வரல, தூக்கம் வரல. இவனுக்கு தூக்கம் வருது. மொர்தெக்காயை உயர்த்துவதற்கும் இந்த யோசேப்பை உயர்த்துவதற்கும் தேவன் செயல்படுகிற விதங்களை பாருங்களேன். நமக்காக தேவன் செயல்படுகிற அந்த நேரம் வரும்போது தேவன் சரியாக செயல்படுகிறார். பாருங்க, இந்த வார்த்தை
பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரருடைய எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாயிருந்தது. அப்ப பாருங்க, அந்த பேலஸ்ல, அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லாரும் இந்த அர்த்தத்தையும் இதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன அந்த விளக்கத்தையும் பார்த்தபோது எல்லாருக்கும் நன்றாயிருந்தது. உடனே பார்வோன் சொல்லுகிறது பாருங்க, இந்த இடத்துல பார்வோன் யோசேப்பை அதிபதியாக ஏற்படுத்துகிறார். 37 45 வசனம் வரைக்கும். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, யாரை பார்த்து சொல்றார்? யோசேப்பை பார்த்து இல்ல, யாரை பார்த்து சொல்றார்? ஊழியக்காரரை பார்த்து, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். பாருங்க, ஒரு கலெக்டராகவோ அல்லது ஒரு போலீஸ் கமிஷனராகவோ ஏற்படுத்துறதுக்கு எதெல்லாம் இது பண்ணுவாங்க? உங்க படிப்பை பார்ப்பாங்க, அவங்க எழுதின அந்த ரிட்டன் எக்ஸாமை பார்ப்பாங்க, அந்த வைவாவை பார்ப்பாங்க. எல்லாத்துலயும் அவங்க சிறந்தவர்களா இருந்தால்தான் அந்த பொசிஷனுக்கு என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. இவன் எங்கிருந்து வந்திருக்காரு? சிறைச்சாலையிலிருந்து வந்திருக்கிறாரு. இப்ப சொல்ற, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ? தேசத்திலேயே யாரும் இல்லைன்றாங்க. அப்போ இவ்வளவு நாள் தேவன் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? இவனை போல வேறொருவன் இல்லாத அளவுக்கு தேவன் இவனை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதான் வசனம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. மற்றவங்க எல்லாம் படிச்சுட்டு தான் இருந்தாங்க, மற்றவங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, சம்பாதித்துக் கொண்டுதான். தேவன் யோசேப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த காலவில் தேவனுடைய உருவாக்கும் கரங்கள்ல உங்களை ஒப்புக் கொடுங்க. தேவன் உங்களை உருவாக்கும் நாள் ஒன்று வரும், உங்களை போல வேறு ஒருவன் இல்லை என்று சொல்லத்தக்கதான ஒரு நேரம் என்ன செய்யும்? வரும். ஆனா ஒப்பு கொடுக்கணும் இதுக்கு. ஆமா, தேவன் சில கடினமான சூழ்நிலைகளின் வழியாக இந்த யோசேப்பை நடத்தினது போல ஒரு வேலை என்ன செய்யலாம்? நடத்தலாம். ஆனால் முடிவிலே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம். இன்னைக்கு அநேகருக்கு என்ன இல்லை, இதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டேங்க, என்னுடைய விருப்பத்தின்படி நான் நடப்பேன். இதே காரியத்தை பாருங்க, இந்த 38வது அதிகாரத்துல யூதாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் என்ன செய்யறான்? அவன் தன்னுடைய விருப்பத்தின்படி அவன் நடக்கிறான். தன்னுடைய கண்கள் பிரியமான காரியங்கள் எல்லாம் செய்யறான். எங்கெல்லாம் போயிட்டு இருக்கான் பாருங்க, எல்லா காரியங்களையும் செய்யறான். சில சக்சஸ் ஆகுது, அங்க சில காரியங்கள் நிறைவேறவும் செய்கிறது. அதான் தான் சொன்னேன், யூதாவுடைய காரியங்கள் அவன் தன்னுடைய விருப்பத்தின்படி செய்தான். தன் கண்களுக்கு பிரியமான காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு வந்தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில 2 பிள்ளைகளை என்ன செய்கிறான்? இழக்கின்றான். அந்த தாமாருக்கு அநீதி இழைக்கின்றவனாக இருக்கிறான். ரொம்ப கடினமான பகுதிக்குள்ளாக ஆரம்பிக்கிறான், அவன் கடந்து செல்கிறான். ஆனா இந்த யோசேப்பு தான் விரும்புகிற ஒரு காரியத்தையும் செய்யல. தேவனுடைய ஆளுகைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தான். இந்த காலையில் நாம் தேவனுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். யூதாவை போல அல்ல. இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? இது எனக்கு பிரியம், இது என்னுடைய கண்களுக்கு பிரியமான காரியம். அதே போலதான் வேதம் முழுவதும் நீங்கள் படிப்பீர்கள் என்றால், காயின் ஆபேல் 2 பேரும் ஆதாமுடைய பிள்ளைகள். ஆனா ஆபேலை அவனுடைய காணிக்கைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கீகரிக்கும். ஆமா, ஆபிரகாமும் லோத்தும் ஊர் என்ற கல்தேர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். ஆனா லோத்து தான் கண்களை ஏறெடுத்து பார்த்தானா, எகிப்தை போல இருந்ததான் சோதோம் குமாரா. ஆனா அங்க இருக்கிற மனுஷர்கள் மகா பாவிகளா இருந்தார்கள். ஆனா ஆபிரகாம் கண்கள் எல்லாம் ஏறெடுத்தெல்லாம் பார்க்கலைங்க. நான் போகும் இடம் என்னது என்று அறியாமல் புறப்பட்டு வந்தான். கர்த்தர் இந்த தேசத்தை உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் அமைதியா இருந்தான். இந்த காலத்துல கர்த்தர் உன்னை நடத்த ஒப்பு கொடுங்க. மிகச்சரியான நேரத்துல சரியான இடத்துக்கு உன்னை வழி நடத்துவா. ஆனா அநேகர் அந்த நேரம் வருகிற வரைக்கும் என்ன செய்யறது இல்ல? காத்திருக்கிறது இல்ல. இப்படி வேதம் முழுவதிலும் நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் இந்த 2 பேர் வந்துட்டே இருப்பாங்க. ரூத்தும் ஓர்பால் இப்படி அநேகருடைய ஏசா யாக்கோபு இப்படி வந்து கொண்டே இருக்கும் வேதத்துல. இந்த கால வெளியில கர்த்தர் நம்மோடு கூட கர்த்தர் உயர்த்துகிற வரைக்கும் அப்படி ஆளுகையில அப்படி உருவாக்கும் கரத்திலே நாம் அடங்கி இருப்போம் என்றால் சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் பாருங்க, இவன் சொல்றான், நான் அறிந்த அறிவிலே இந்த சொப்பனத்துக்கு வெளிப்படுத்துறேன் 2 தடவை சொல்லியிருந்தான் என்ன ஆகும்? ஆனா இப்ப பார்வனுடைய வேர்டிங் மாறுது பாருங்க. தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு சொல்லுவோமா? மற்றவங்க சொல்லணும், இது இவனே சொல்லிட்டான், 2-3 தடவை சொல்லிட்டாரு. இப்ப பார்வன் தேவன் உனக்கு வெளிப்படுத்தினான். இப்ப யாரை அறிந்து கொள்றா? பார்வன் தேவனை அறிந்து கொள்ற. அதற்கு தான் வைத்திருக்கிறார். நீங்க உங்க குடும்பத்துல இந்த சபைக்கு கூட்டிட்டு வரதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க படிக்கிற இடத்துல, நீங்க வேலை செய்கிற இடங்களில், குடியிருக்கிற இடங்களில உங்கள் மூலமாக யாரை அறிந்து கொள்ள வேண்டும்? தேவன் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு விளக்கத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன்
உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறபடியாக உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன். ஆமா, நீங்கள் தேவனை கனப்படுத்தினால் தேவன் உன்னை என்ன செய்வார்? கனப்படுத்துவார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இந்த காலையில நீங்க கனம் பண்றீங்களா? அல்லது நண்பர்களுக்கு மத்தியிலே அது எப்படிங்க சொல்றதுன்னு நீங்க வெட்கப்படுகிறீர்களா? பரலோகத்திலும் தேவ தூதர்களுக்கு முன்பாக வெட்கப்படுவார். இவன் என்னுடைய பையன் என்று சொல்வதற்கு, என்னுடைய பிள்ளை என்று சொல்வது. ஆமா, அதை தெளிவாக, தைரியமாக, சந்தோஷமாக தேவனை வெளிப்படுத்த நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறான், தேவன் மங்களகரமான உத்தரவு சொல்வார். தேவன் தாம் செய்ய போகிறதை நமக்கு காண்பித்திருக்கார். இப்ப அவன் வாயிலிருந்து என்ன வருது? தேவன் இதையெல்லாம் வெளிப்படுத்தினபடியினால் என்று சொல்லுகிறார். தேவனை மகிமைப்படுத்துகிறீர்களா? நாம என்ன செய்வோம்? இங்க வந்து மகிமைப்படு, இங்க இருக்கிறது ரைட்டு. புறஜாதிகளுக்கு மத்தியிலே, தேவனை அறியாதவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறது உண்டா? பாருங்க, தேவனை மகிமைப்படுத்தினதால், தேவனை கனப்படுத்தினதுனால தேவன் அவனை கனப்படுத்துகிறார். சொல்லுகிறார் 40வது வசனம், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடப்பார்கள். எவ்வளவு பெரிய, ஒரே ராத்திரியில கர்த்தரால் மாற்ற முடிகிறது. மொர்தெகாய்க்கு இதேதான். தூக்கு மரம் அவனுக்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அடுத்த நாள் அவனை 2வது அதிபதியாக தேவன் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். ஒரே ராத்திரியில கட்ட தலைகீழாய் தேவன் மாற்ற தேவனால் முடியும். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் முன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி. எவ்வளவு பெரிய ஸ்தானங்க! படிப்படியாய் தேவன் உயர்த்துகிறார். குடும்பத்துல கர்த்தர் அவனை உயர்த்தினாரா? அங்க பிரச்சனை வந்துச்சு. அடுத்தது எங்க போனாரு? போத்திபார் வீடு. அங்கே படிப்படியாய் தேவன் அங்கே பிரச்சனை வருகிறது. அதுக்கப்புறம் சிறைச்சாலைக்கு, அடுத்தடுத்த எல்லைகளை கர்த்தர். அதனால்தான் ஆண்டவர் அந்த பாருங்க, வீட்டுல அதுக்கு மேல உயர முடியாது, அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்குகிறார். ஆமா, அடுத்தது அவன் எங்க போறான்? போத்திபார் வீட்டுக்கு. அங்கே அவன் படிப்படியா, அங்கே அதற்கு மேல உயர முடியாது போத்திபார் அரண்மனையில. ஆனா மிகச்சரியாக கர்த்தர் பாருங்க, அந்த அதிகாரத்துக்கு நேராக அவனை வழிநடத்த, அவனை சரியான பாதையில அவனை நடத்துகிறவரா இருக்கிறார். அங்கே ஒரு பிரச்சனை. இப்படி படிப்படியாக இப்ப எகிப்து தேசத்துக்கு எங்கும் அவனை முழுமைக்கும் அவனை அதிகாரியாய் மாற்றுகிறேன் என்று சொல்கிறான். 42வது வசனத்தை, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை, ஏனென்றால் அதுலதான் என்ன செய்யணும்? அந்த சீல் வைக்க வேண்டும். ஆகவே முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு, அடுத்தது என்ன வஸ்திரம் கொடுக்குறாங்க? மெல்லிய வஸ்திரம். ஆமா, ராஜ வஸ்திரம், ராஜாக்கள் தரிக்கிற வஸ்திரம். அதனால தாங்க வஸ்திரத்தை உரிந்து கொள்கிறான் பிசாசு. எந்த வஸ்திரத்துக்கு நேரா போகணும் நம்ம? ஆமா, தேவன் கனப்படுத்துகிற அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை. ஆமா, பிசாசு இங்க எல்லா வஸ்திரத்தையும் உரியிறான். வாழ்க்கையில் அது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப சிறைச்சாலை வஸ்திரம் மாறுது. இப்ப என்ன வஸ்திரம் வருது? மெல்லிய வஸ்திரங்களை உடுத்தி, பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே. ஆமா, அந்த ராஜாங்கத்துக்குரிய எல்லா யூனிஃபார்மும் அவனுக்கு கிடைக்குது. இந்த காலை வேளை கர்த்தர் உன்னை உயர்த்துகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நீதிமொழிகள் புத்தகம் 21:1 நினைக்கிறேன். ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கைகளில் நீர்க்கால்களை போல இருக்கிறது என்றும் அவர் அதை தமது சித்தத்துக்கு நேராக திருப்புகிறார். எல்லாரும் சேர்ந்து படிப்போம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். ஆமா, அது ராஜாவுடைய இருதயமா இருந்தாலும் சரி, முதலாளியுடைய இருதயமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கர்த்தர் தமது சித்தத்துக்கு நேராக கர்த்தர் திருப்புகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிறவர் என்று சொல்லுகிறேன். ஆமா, சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிறவர். அவ பாருங்க, இங்கே சொல்லுகிறார் எல்லாம் தரித்து. அப்புறம் பாருங்க, தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி. இன்னைக்கு இருந்தா அதிகாரிகள் அல்லது பிரதமர்கள், ஜனாதிபதிகள் போறதுக்கெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? ஆமா, கார் வச்சிருப்பாங்க. அவர் எந்த மாவட்டத்துக்கு வந்தாலும் அந்த இடத்துல அவர் பிரயாணப்படுவதற்கு தனியா, அது வேற யாரும் அதை என்ன செய்ய முடியாது, பயன்படும். அப்படிப்பட்ட அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட வாகனத்தை அவனுக்கு கொடுத்து தண்டனிட்டு எல்லாரும் அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். யோசிச்சு பாருங்க, இவன் ஒரு அந்நிய ஜாதியான், சிறைச்சாலையில் இருந்தவன் நேற்றைக்கு வரைக்கும். ஆனால் எல்லாரும் என்ன செய்ய, தண்டனிட்டு பண்ணி. எனக்கு அந்த போத்திபாரை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன செஞ்சிருப்பா அவரு? தண்டனிட்டு பணியங்கள்னா பார்வோனை தவிர அவனை என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு காலத்திலே இந்த யோசேப்பு அவனை கனப்படுத்தி இருப்பான். இப்ப யார் கனப்படுத்த வேண்டியதா மாறுது? ஆமா, தேவன் உயர்த்துறது ரொம்ப சாதாரணமான காரியம் இல்ல.
சவுல் தாவீதை பார்த்து சொல்றான், தாவீதை பார்த்து, என் மகனே தாவீதே, நீ பெரிய மனுஷனாய் மாறுவாய், அநேக காரியங்களை நீ செய்வாய், நீ நிச்சயமாய் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் வருவாய். யோசிச்சு பாருங்க. அது போல இங்கே போத்திபார் யோசேப்பை பணிந்து கொள்கிறதை நான் பார்க்க, எல்லாரும் தண்டனிட்டு என்ன செய்யணுமா, பணிங்க என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். அது மாத்திரம் இல்ல, இன்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளபடி ஒருவனும் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது, எவ்வளவு பெரிய காரியம் அப்படின்னா என்ன, இந்த அதிகாரத்துக்கு முன்பாக எப்படி வந்து நிக்கணுமோ அப்படிதான் வந்து நிக்கணும். வந்த உடனே என்ன சாஷ்டாங்கமாய் விழுந்து யோசேப்பை, நான் சொல்லுகிற காரியம் அங்க யோசேப்பு இல்ல, யோசேப்புக்குள்ள இருக்கிற தேவனை அவர்கள் என்ன செய்கிறார்கள், வணங்குகிறார்கள், அசைக்க கூடாது என்று சொல்கிறான். மேலும் பார்வோன் யோசேப்பை வாசிங்க, சாப்நாத் பனேயா என்ற ஒரு வார்த்தையை அங்கே அவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார், சாப்நாத் பனேயா. அதுக்கு என்ன அர்த்தமா, வரும் காரியங்களை அறிந்தவன் என்ற அர்த்தமா. வரும் காரியங்களை, ரெண்டு அர்த்தம் சொல்றாங்க. வரும் காரியங்களை அறிந்தவன், ஜீவனை காப்பாற்றுகிறவன், ஜீவனை காப்பாற்றுகிறவன். இப்ப பாருங்க, ஒரு நல்ல பெயரை என்ன செய்யறான், அவனுக்கு கொடுக்கின்றான். பெயரை கொடுத்துட்டு அடுத்தது சொல்றாரு பாருங்க, ஓன் பட்டணத்து ஆசாரியன் ஆகிய போத்திபிராவின் குமார்த்தி ஆகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி. இப்ப பாருங்க, ஒரு திருமணத்தையும் அவனுக்கு செய்து வைத்து விடுகிறான். திடீர்னு வயசு கேட்டிருப்பான் 30, எங்கிருந்து வந்த அந்த ஹிஸ்டரி எல்லாம் உடனே அவனுக்கு திருமணத்தை செய்து வைக்கிறான். அடுத்த வார்த்தை சொல், யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். எப்படி புறப்பட்டிருப்பான், பார்வனுடைய 2வது ரதத்தில். அவனுக்கு முன்னாடி என்ன செய்யணும், செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, போயிருப்பாங்க. அப்பா, அது வரைக்கும் சிறைச்சாலையில் இருந்தவன், மற்றவர்களுக்கு இந்த மாதிரி காரியங்களை செய்த ஒரே ராத்திரியில தேவன் அவனை என்ன செய்கிறார், உயர்த்திய ஆசீர்வதிக்கிறவரார். நம்மை உருவாக்குறதுக்கு தாங்க ரொம்ப நேரம், ஆனா உருவாக்குன பிறகு கர்த்தர் உயர்த்துவதற்கு நேரமே இல்லை. ஒரே ராத்திரியில கர்த்தர் நம்மை உயர்த்த உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். இங்க நம்ம படிக்கும் போது எகிப்து தேசம் எங்கும் சுற்றி உடனடியாக அந்த வேலையில என்ன செய்யறான், அவன் கண்ணும் கருத்துமா இருக்கின்றான். பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. பாருங்க, இவன் ஏதோ ஒரு அர்த்தத்தை சொல்லிடல, இங்க வசனம் சொல்லுது, அவன் சொன்ன அர்த்தத்தின்படி காரியங்கள் என்ன செய்கிறது, சம்பவிக்கிறது. முதல் 7 வருஷம் எப்படி இருக்கும், பரிபூர்ணமான விளைச்சல் இருக்கும் என்று சொன்னான். அது உடனே என்ன செய்கிறது, ஆரம்பமாகுது. அதுக்கு முன்னாடி ஒரு ஏக்கர் நிலத்துல ஒரு 10 மூட்டை விளைஞ்சிருந்ததுன்னா இப்ப எவ்வளவு மூட்டை விளையுதுங்க, 20 மூட்டை விளைகிறது. எல்லாரும் ஆச்சரியம், என்ன இது என்று அவங்க ஆச்சரியப்படுகிறார். ஆனால் யோசேப்புக்கு தெரியும், கர்த்தர் அதை செய்து கொண்டு தம்முடைய திட்டத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இங்கே நம்ம படிக்கிற ஒரு காரியம், இன்னொரு காரியத்தை கூட நான் இங்கே சொல்லும்படி விரும்புகிறேன். பரிபூர்ணமான 7 வருஷம் அங்க இருக்கிறது, அப்புறம் பஞ்சமான ஒரு 7 வருஷம். அப்ப ஆண்டவர் சில நேரங்கள்ல உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார், சில நேரம் கொள்ளுகிறவராக இருக்கிறார், சில நேரம் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவராக இருக்கிறார், சில நேரம் தரித்திரம் அடைய பண்ணுகிறவராக, சில நேரம் தாழ்த்துகிறவராக இருக்கிறார், உயர்த்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, இல்லைங்க ஆண்டவர் அதை செய்ய மாட்டாருன்னு சொல்றாங்க. இல்ல, இந்த வசனத்தின் அடிப்படையில் அந்த அண்ணால் சொல்றாங்க, அவர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார், தரித்திரம் அடைய பண்ணுகிறவரும், ஆமா, அவரே தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார். இதை புரிந்து கொள்ள, இது 2 பகுதியும் இருக்குது. ஆண்டவர் தம்முடைய திட்டத்தின்படி அவைகளை என்ன செய்கிறார். ஆமா, அதனால்தான் யோபு சொல்றான், தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் அவருடைய கரத்திலிருந்து தீமையை, அப்ப ஆண்டவரிடத்துல தீமை இல்லதான், ஆனால் ஒரு சில நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக சில சூழ்நிலைகளுக்குள்ளாக தேவன் என்ன செய்கிறார், நடத்துகிறார். இந்த இடத்துல கூட தேவன் பஞ்சத்தை அனுப்பணும்ன்றது அல்ல அங்க, ஆனால் தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் என்ன செய்கிறது, யோசேப்பை தேவன் என்ன செய்யணும், உயர்த்தணும். ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன திட்டத்தை நிறைவேற்றும்படியாக யாக்கோபின் குடும்பம் எங்க வந்து சேரணும், எகிப்து. அடுத்த 400 வருடங்கள் இவர்கள் எகிப்திலே காணப்பட வேண்டும். தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக சில நேரங்களில் நம்மை தாழ்த்துகிறவராக இருக்கிறார், சில நேரத்தில் தரித்திரம் அடைய பண்ணுகிறவராக இருக்கிறார், சில நேரங்களில் இழப்புகளை அனுமதிக்கிறவராக இருக்கிறார். உடனே நாம என்ன செய்வோம், இழப்பு வருதா, தரித்திரம் வருதா, யோபின் நண்பர்களை போல என்ன பாவம் செஞ்சானோ தெரியல அப்படின்னு குற்றப்படுத்துவா இருக்கும். ஆகவே காலத்துக்கு முன்பாக யாதொன்றை குறித்து என்ன செய்யாதுங்க, தீர்ப்பு செய்யாதுங்க. தேவன் இருளில் இருக்கிறதை வெளிச்சத்திலே கற்றுக்கொண்டு வருவார். காலத்துக்கு முன்பதாக காரியங்களை குறித்து தீர்ப்பு சொல்லாதீர்கள். ஆமா, அந்த பிறவி குழனை பார்த்தோன்னே சிஷ்யர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே இது இவன் செய்த பாவமா இல்லது இவன் பெற்றவர்கள் செய்த பாவமா, யாதொன்றை தீர்ப்பு செய்யாதீங்க. அங்க அவங்களுக்கு வந்திருக்க வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவரே பிறவி குழனா இருக்கான்,
இவனுக்கு பார்வை கொடுங்கன்னு கூட்டிட்டு என்ன செய்யணும் வரணும். இன்றைக்கு அநேக நேரங்களில் யாருக்காவது ஏதாவது சம்பவித்ததுன்னா உடனே நம்ம என்ன செய்வோம், என்கொயரி என்ன செய்யறோம், நடத்துறோம், ட்ரையல் நடத்துறோம். ட்ரையல்னா புரியுதா, விசாரணைகளை நடத்துகிறவர்களா. ஆகவே இந்த காலை வேளையில தேவன் இப்படி யோசிப்புடைய வாழ்க்கையில கற்ற சில காரியங்களை கற்று செய்தார். 46வது வசனத்திலிருந்து அந்த 7 வருட பஞ்சத்தை எதிர்கொள்ள தேசத்தை இவன் என்ன செய்கிறான், ஆயத்தப்படுத்துகிறான். 7 வருட பஞ்சத்தை, அது எப்படி, அந்த விளைகிற தானியத்தை எல்லாம் கரெக்டா அந்த கமிஷனர்ஸை வச்சு அதிகாரிகளை வைத்து பண்டக சாலைகளை ஏற்படுத்தி, கிடங்குகளை, தானிய களஞ்சியங்களை, கிடங்குகளை ஏற்படுத்தி கரெக்டா என்ன செய்யறான், எல்லாத்தையும் சேமித்து அவன் வைக்கின்றவனாக இருக்கின்றான். பாருங்க 48வது வசனத்துல, 7 வருஷங்கள் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்கள் எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்த பட்டணத்தில் அதின் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்து, இப்படி எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இப்படி யோசிப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். கடற்கரை மணல்னா என்னதுக்கான, கடற்கரை மணலை எண்ண முடியுமா, முடியாது. அதுதான் சொல்றாங்க, எக்கச்சக்கமான தானியத்தை என்ன செஞ்சிட்டாராம், சேர்த்து அவர் வைத்து விட்டார். அது அளவுக்கு அடங்காததா இருந்தது. பாருங்களேன் எவ்வளவு பெரிய காரியம். ஆண்டு செழிப்பான ஒரு காலத்தை 7 வருஷம் பாருங்க. அடுத்தது பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே அடுத்தது சில காரியம். யோசேப்புக்கு 2 பிள்ளைகள் என்ன செய்றாங்க, பிறந்தார்கள். அவர்கள் ஓன்பட்டத்து ஆசாரியன் ஆகிய போத்திபிராவின் குமார்த்தி ஆகிய ஆஸ்நாத்து அவனுக்கு பெற்றான். முதல் பிள்ளைக்கு என்னன்னு பேர் வைக்கிறாருங்க, மனாசே என்று பேர் வைக்கிறார். 51வது வருஷம், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படி தேவன் பண்ணினார். இது நான் படிக்கும் போது இன்னைக்கு ஒரு புதிய காரியம் என்னன்னா, தேவன் பண்ணினார் மறக்கும்படி. ஆனா வசனத்தை பாத்தீங்கன்னா அவனுடைய மெமரியில, அவனுடைய ஞாபகத்துல தன் சகோதரர்கள் செய்ததெல்லாம் எல்லாமே மறந்துருச்சா? சிலர் எல்லாம் சொல்றாங்க பழசெல்லாம் அவருக்கு என்ன செஞ்சிருச்சுங்க, மறந்துருச்சு. அல்லது இன்றைக்கு நடந்த, காலையில நடந்து சில நிமிடங்களுக்கு முன்பாக நடந்ததெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படியே ஏதாவது மறக்க பண்ணாரா? இவனுக்கு இந்த யூதா செய்த காரியம், சிமியோன், லேவி இவங்கெல்லாம் செய்த காரியம், அந்த சம்பவம் அப்படியே மறந்துருச்சா? சொல்லுங்களேன். ஆமா, மறக்கல. அப்போ இங்க நாம் புரிந்த காரியம் என்னன்னா, இந்த நோக்கத்தை அவன் என்ன செய்தார், புரிந்து கொள்ள தேவன் அந்த நோக்கத்தை. அதனாலதான் 50வது அதிகாரம், நீங்கள் அல்ல தேவனே இங்க என்ன செஞ்சாரு, என்னைய கொண்டு வந்தாரு. அப்போ இங்க என்னன்னா, நடந்த சம்பவம் அல்ல, அதனுடைய வேதனைகள், வழிகள், காயங்களை தேவன் ஆற்றினார். ஒரு சொல்லுவோமா, தேவன் நம்முடைய காயங்களை ஆற்றுகிறவராக, அந்த வழிகளை, வேதனைகளை அவர் மறக்க செய்கிறவராக இருக்கிறார். புரியுதா, புரியலையா? என்னுடைய வாழ்க்கையில ஒரு அனுபவத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதனால இந்த வார்த்தையை என்னால் புரிந்து கொள்ள, தேவன் மறக்க செய்யலன்னு வைங்க, அந்த வழி வேதனை நம்ம வாழ்க்கையில இருந்து என்ன செய்யாது, போகவே போகாது. உட்கார்ந்தா அந்த வேதனை, எழுந்தா வேதனை, படுத்தா தூங்கிக் கொண்டிருந்தாலும் கூட அந்த வேதனையினால் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள். யாராவது அப்படி இருக்கீங்களா? யாராவது அப்படி இருக்கீங்களா? இந்த காரியம் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது, இந்த பாரம் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது, பாரம் என்னை அழுத்தி, தேவன் என்னை மறக்க பண்ணினார். அந்த வேதனையை கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். பல நேரங்களில் நாம கூட சொல்லுவோம், அதெல்லாம் மறந்துருங்க. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுகிறது, வாசிங்க. நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். தேவன் தாங்க பண்ண முடியும். அந்த காயத்தை யார் தான் ஆற்ற முடியும்? ஆனா நம்மளால என்ன செய்ய முடியாது. ஆகவே சில நேரத்துல காயங்கள் வந்து, ஆண்டவரே இந்த வேதனையை என்ன செய்யுங்க, மறக்க பண்ணு. ஆண்டவரத்துல கேளுங்க. ஆண்டவர் மறக்க செய்தாதான் அவன் பழி வாங்காதவனாக இருக்கான். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், யோசேப்பு அதிகாரமும் கிடைச்சிருச்சு, அத்தனை பேர் பணிந்து கொள்ளுகிற ஒரு நிலை, சகோதரர்கள் வந்தா உண்டு இல்லைன்னு என்ன செய்யணும், ஆக்கிரும். நம்ம எல்லாம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவன் நடத்துகிறதை அநேகர் புரிந்து கொள்ளாததுனால பழி வாங்குகிறவர்களா இருக்கு. தேவனே என்னை நடத்தினார், தேவனே உங்களுக்கு எல்லாம் ஜீவரட்சணை செய்யும்படியாக எகிப்துக்கு முன்பதாக என்ன செய்தார், என்னை கொண்டு வந்தார். முன்பதாக ஒரு புருஷனை தேவன் என்ன செய்தாராம், அனுப்பினார் என்று 105ஆம் சங்கீதத்திலே நாம் படிக்கிறோம். அப்ப இந்த காரியங்களை புரிந்து கொள்ளும் போது இவனுடைய வேதனை எல்லாம் என்ன செய்து மாறுகிறது. ஆகவே மூத்தவனுக்கு மனாசே என்று என்ன செய்தானா, பேரிட்டான். அப்போ தரிசனம் நிறைவேறுவதற்கு முன்பதாக இந்த காரியங்கள்லாம் மறக்கணும், இந்த வழியெல்லாம் என்ன செய்யணும், போகணும். அந்த 7 வருடங்களிலே தேவன்
இவனை உயர்த்தி இவனுக்கு திருமணம் செய்து இவனுக்கு பிள்ளைகள் பிறந்து அதுவும் இல்லாமல் எல்லா நன்மைகளையும் அவன் அனுபவிக்க கர்த்தர் என்ன செய்கிறார்? உதவி செய்யும் போது அந்த வேதனையை என்ன செய்கிறான் அவனால்? அதை தேவன் தான் செய்கிறார். உன் வாழ்க்கையில் அப்படி செய்வார். இதுவரைக்கும் பட்ட கஷ்டம், வடித்த கண்ணீர், அந்த காயங்களை ஆற்றும்படி இது வேற எதுனாலும் முடியாதுங்க. தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்தி எந்தெந்த நன்மைகளை நீ இழந்தாயோ அந்த நன்மைகள் எல்லாம் பரிபூர்ணமாக ரெட்டிப்பாக கூட சொல்ல முடியாது. எத்தனை மடங்குன்னு எனக்கு தெரியல, எத்தனை மடங்குன்னு தெரியல. ஏன்னா அடுத்தவனுக்கு காருக்கு கதவு திறந்து வைத்த ஒரு நபர் இன்றைக்கு இவனுக்கு சேவகம் செய்ய அநேக வேலைக்காரர்கள் அரண்மனை எதெல்லாம் அடுத்த வீட்டினுடைய அரண்மனையில அடிமையாக இருந்தவன் இவனுக்கு பெரிய அரண்மனையை கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது தேவன் தன்னை நடத்துகிறதை அவன் உணர்ந்திருப்பான். ஒரே சொல்லுவோமா? இப்ப இன்றைக்கு அப்படி செய்ய முடியுமா ஆண்டவரால? கண்டிப்பா முடியும். ஆனா ஒண்ணு, இது யூதாவை போல உங்க இஷ்டத்துக்கு போயிடாதீங்க. உம்முடைய சித்தம் ஆக கடவுதுன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையை உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. நீர் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிற காரியத்தை என் வாழ்க்கையில சம்பவிக்க செய்யுங்கள் என்று சொல்லுங்கள். அதனால்தான் நான் ஒவ்வொரு ஆராதனையிலும் உங்களை ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்லுகிறேன். இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஒப்பு கொடுத்தா போதும், அதை மனப்பூர்வமாய் அந்த ஜபத்தை ஏறெடுத்தால் போதும், தேவன் சரியான திட்டத்துக்கு நேராக உங்களை வழிநடத்துகிறவராக அவர் காணப்படுகிறார். அடுத்தது 2வது பையனை பிறக்கிறான் பாருங்க. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை 13 ஆண்டுகள் சிறுமைப்பட்டிருந்தான். 13 ஆண்டுகள் களவாய் கொண்டு வரப்பட்டவன். எப்படி இருக்கும் பாருங்க. சிறுமைப்பட்டிருந்த தேசத்தை தேவன் என்னை, எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டானோ, எங்கெல்லாம் தவறாக குற்றம் சாட்டப்பட்டானோ அதே இடத்துல அவனை பழுகி பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். இந்த பழுக பண்ணினார் என்ற இடத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் இது ஃபர்ஸ்ட் வருகிறது. நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டது. ஆதியாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நோவாவையும் அவருடைய குமாரனையும் இதே வார்த்தைகளை சொல்லுகிறார். இதே வார்த்தைகள் 12வது அதிகாரத்துல நான் நினைக்கிறேன் ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல ஆபிரகாமை குறித்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தர் என்னை பழுக பண்ணினார். கர்த்தர் உன்னை பெருக செய்கிற தேவனாக. நீ ஒருவேளை இன்றைக்கு தனிமரமாக இருக்கலாம், ஆனால் தேவன் உன்னை உயர்த்தும் போது, தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும் போது உன்னை பழுகி பெருக தேவன் பண்ணுகிறவராக இருக்கிறார். இது தேவனால் மாத்திரமே முடியும். அதனால்தான் தேவன் ஆதாமியும் ஏவாளையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். இந்த காலையில் கர்த்தர் தான் உன்னை பழுக பண்ண முடியும். கர்த்தர் தான் உன்னை பழுக பண்ண முடியும். ஆக தேவனை நோக்கி பாருங்க. ஆமா, மனிதர்களை அல்ல, மனிதர்கள் அதை செய்ய முடியாது. தேவனே உன்னை பெருக பண்ண முடியும். இந்த காலையில் கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம். இந்த செய்தியில என்னுடைய கவனம் முழுவதும், என்னுடைய நோக்கம் முழுவதும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அதான் ரொம்ப மிக முக்கியம். சரி, இருக்கட்டும். கர்த்தர்வனை பழுக பண்ணினார் என்று சொல்லி இறைவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். பாருங்க, எகிப்து தேசத்தில் வந்த பரிபூர்ணம் உள்ள 7 வருஷங்களும் முடிந்த பின் யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷ பஞ்சம். அவ சும்மா சொல்ல ஏதோ ஒரு அர்த்தத்தை. இன்னைக்கு நிறைய பேரு அவங்க விரும்புறதெல்லாம் தீர்க்க தரிசனமா அடிச்சு விடுறாங்க. அதெல்லாம் நிறைவேறாது. வெட்கப்பட்டு போக வேண்டியதாகிவிடும். அவமானப்படுத்தப்பட வேண்டியதாக. ஒருவேளை ஆரம்பத்தில் சில காரியங்கள்லாம் நடக்கலாம், ஆனால் தவறாக சொல்லுவோம் என்றால், நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை சொல்லுவோம் என்றால், நாம் விரும்புகிறதை சொல்லுவோம் என்றால், மனிதர்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுவோம் என்றால் ஒரு நாளே வெட்கப்பட வேண்டியது வரும். இப்ப யோசேப்பு சொன்னான். இப்ப பாருங்க, கரெக்டா இப்ப பாருங்க, அந்த 7 வருஷம் பஞ்சம் என்ன செய்கிறது? தொடங்கினது. இப்போ நாளுக்கு நாள் யோசேப்பின் மேல என்ன வரும்? மரியாதை, மதிப்பு எல்லாம் என்ன செய்யும்? ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு யார் மேல வரும்? நாமளா அடிச்சு விட்டா என்ன செய்வோம்? எல்லாம் ரொம்ப மதிப்பா இருந்தது, அப்ப என்ன ஆயிடும்? டிக்ரீஸ் ஆகும். ஆரம்பத்துல நிறைய பேர் யோசேப்பு சொப்பனத்தை சொல்லும் போது அவனுடைய சகோதரர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவனை பகைத்தார்கள். இன்னும் சொன்னா கிண்டல் கூட பண்ணாங்க, சொப்பனக்காரன் வருகிறான் என்று. ஆரம்பத்துல அது இருந்தா நல்லது, அதனால கலங்கிடாதீங்க. என்னங்க யாருமே நம்பாகட்டி பரவாயில்லப்பா. ஆனா வர வர உன் மேல என்ன வரும்? மதிப்பு. இப்ப பாருங்க, இந்த இந்த ஃபர்ஸ்ட்
புறஜாதியார் தான் அவனை நம்புறாங்க. அதுக்கப்புறம் அவனுடைய சகோதரர்கள் அவனை என்ன செய்யறாங்க? நம்புறாங்க. இதெல்லாம் படிப்படியாக தேவன் உயர்த்துகிற காரியம். படிப்படியாக இந்த இஸ்ரவேல் இந்த சரித்திரத்தை எல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, எங்கே தேவனுடைய வார்த்தை வருதோ அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அதை முதலாவது நம்பவே இல்லை. எந்த இடத்துல நீங்க எடுத்துக்கொண்டால் நம்பவே இல்லை. ஆனால் காரியங்கள் நடக்கிற காரியங்களை புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் இயேசுவே எடுத்துக்கொள்ளுங்களேன். அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? ஆமா அப்படின்றாரு, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா சிலுவையின் மரணத்துக்கு பிறகு, உயிர்த்தெழுதுக்கு பிறகு படிப்படியாய் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறார். மோசேயை நீயா எங்களை ரட்சிக்க போகிறாய் என்று உன்னை எங்களுக்கு அதிகாரியாக ஏற்படுத்தினது யார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கடைசியில அதே மோசையை தேவன் உயர்த்தும் போது ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளல. ஆனால் அவன் மூலமாய் நடந்த கிரியைகளை பார்த்து தேவன் அவனை உயர்த்திருக்கிறார் என்பதை, அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை அவள் அறிந்து கொள்ளுகிறவர்களா இருக்கிறார். இந்த காலையில உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லி அவமானப்பட்டு நிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, பொறுமையாய் காத்துருங்கள். படிப்படியாய் சூழ்நிலைகள் என்ன செய்யும்? மாறும். சூழ்நிலைகள் இன்றைக்கும் தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். இந்த காலையில யாருக்காக இந்த வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார் என்று தெரியல. ஆனால் நீங்கள் பொறுமையாய் அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருப்பீர்கள் என்றால் தேவன் உயர்த்துவார். அப்போ படிப்படியாய் உங்களுக்கு கனமும் அந்த பயம் கலந்த அந்த என்ன சொல்றது, ரெவரன்ஸ் என்ற வார்த்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன், அது உங்களுக்கு உண்டாகும். ஆனா நாமளா ஏதாவது சொல்லணும்னா படிப்படியா எல்லாம் என்ன செய்யும்? போயிடும். ஆகவே இங்கே நம்ம படிக்கிறோம், பஞ்சம் தொடங்கிறது தேசங்களிலும், சகல தேசங்களிலும் என்னாச்சா? பஞ்சம் உண்டாயிட்டு. இப்ப பாருங்க, யோசேப்பை கானான் தேசத்துக்கு, எகிப்து தேசத்துக்கு மாத்திரம் இல்ல, சகல தேசங்களுக்கும், உனக்குள் சகல ஜனங்களும் என்ன செய்வார்கள்? அதுதாங்க, ஒரு இனத்துக்கு, ஒரு குழுக்கு, ஒரு குடும்பத்துக்கு அல்ல, சகல ஜனத்திற்கும் தேவன் உன்னை உயர்த்தும்படி தேவன் விரும்புகிறார். ரிசீவ் பண்றீங்களா? நான் எங்கெங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த காலையில உன்னுடைய வாழ்க்கையை தேவனால் மாற்ற முடியும். அநேக ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, தேசங்களுக்கு தேவனால் உன்னை ஆசீர்வாதமாக கொண்டு போய் நிறுத்த முடியும். பாருங்க, கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, பஞ்சம் உண்டாயிற்றா, ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் உண்டாயிருந்தது. எனக்கு அடுத்த வார்த்தை ரொம்ப அற்புதமான காரியம். 55வது வசனத்துல பாருங்க, உலகத்திற்கு தானியத்தை இவன் விநியோகிக்கிறவனா இருக்க. யாருக்கு? உலகத்திற்கு. அதான் நம்ம 50, எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். பார்வோனை நோக்கி கூப்பிட்டார்கள், பார்வோனிடத்தை தானியத்தை தாரும் என்று கேட்டார்கள் என்ற அல்ல, என்ன செஞ்சாங்களாம்? ஓலமிட்டார்கள்னா என்னது? பசி. எல்லா தானியம் அவங்க கிட்ட இருந்தது ஒருவேளை ஒரு 6 மாதத்துக்கு இன்றைக்கு இருக்கிறது போல பெரிய தானிய களஞ்சிகள் எல்லாம் அவங்க கிட்ட என்ன செஞ்சிருக்காது? ஸ்டோர் ஹவுஸ் எல்லாம் இருந்திருக்காது. அந்த ஏதாவது ஒரு 2-3 மாதத்துக்கு வேணா என்ன செஞ்சிருக்கலாம்? அவங்க சேமித்து வைத்து இருந்திருக்கலாம் அவங்க வீட்டுல. ஆனா எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? ஓலமிட்டார்கள். நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? இங்க இருக்கிற ஆட்கள்னா, எப்பா இது வரைக்கும் அவரை கமிஷனரா அல்லது அதிகாரியா நியமித்தோம், இப்ப நாம என்ன செஞ்சுக்கலாம், பாத்துக்கலாம்னு சொல்லி. ஆனால் இந்த பார்வன் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் யோசேப்பின் இடத்திற்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள். இதை படிச்ச உடனே எனக்கு ஒரு செய்காச்சு. மரியாள் அந்த வேலைக்காரர்களுக்கு சொல்றார், அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடி என்ன செய்யுங்க, செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள். மரியாள் வேலைக்காரர்களை பார்த்து, எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, இயேசு மறுரூபமானாரு. அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, இவருக்கு செவி கொடுங்கள். யாருக்கு? இவருக்கு செவி கொடுங்கள் என்ற வார்த்தை வெளிப்படுகிறது. அதே போல பார்வன் சொல்லுகிறான், யோசேப்பு உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் என்ன செய்தானா சொன்னான். இப்ப எல்லாரும் யார்கிட்ட வரணும்? உனக்குள் சகல ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதுக்காக தான் உன்னை உருவாக்குகிறார் தேவன். பாருங்க, தேசம் எங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். அப்போ அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய், அநேக ஜனங்களை அந்த பஞ்சத்திலிருந்து காப்பாற்றும்படியாக ஒரு திட்டத்தை யார் மேல வைத்திருந்தா? இந்த யோசேப்பின் மேல் வைத்திருந்தா. பஞ்சம் எகிப்து தேசத்துல வர வர கொடிதான். அப்ப வார்த்தை எப்படி நிறைவேறுது பாத்தீங்களா? ஆமா, வார்த்தை நிறைவேறு. அது ஒரே நாள நிறைவேறாது. அதுக்குதான் 7 வருடம் செழிப்பான காலம். அதற்கு அடுத்த வருடம் 7 வருடங்கள் வர வர கொடிதாயிருந்தது. சகல தேசங்களிலிருந்தும் பஞ்சம்
கொடிதா இருந்தபடினால் இப்ப பாருங்க, சகல தேசத்தார்களும் யோசேப்பிடத்தில் தானியம் கொள்ளும்படி வந்தார்கள். இப்ப எல்லா ஜனங்களும் எங்க வராங்க? யோசேப்பு கிட்ட. யோசேப்பு என்ன சொல்றான்னு அதெல்லாம் என்ன செய்யுங்க? யோசேப்பை உயர்த்தும்படியாகவே, தேவ திட்டத்தை இந்த யாக்கோபுடைய குடும்பத்திலே நிறைவேற்றும்படியாகவே 14 ஆண்டுகளிலே தேவன் தமது திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஒரு தனிப்பட்ட மனிதன். இந்த ரட்சிப்பு சாதாரண ரட்சிப்பு அல்ல. இன்னைக்கு அநேகர் இந்த ஆண்டவரை அறிந்து கொண்டது சாதாரணமான காரியம் நினைக்க. இது ஒரு பாக்கியம். யாரும் ஒருத்தர் தான் ஆமேன்றாங்க. இது ஒரு பாக்கியம். கற்றை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இது ரொம்ப இன்னைக்கு நிறைய பேர் இந்த ரட்சிப்பு, இந்த கிறிஸ்தவனா இருப்பது என்னங்க தெரியாம இருக்கீங்க. ஒரு குடும்பத்துக்காக, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக தேவன் தேசங்களை என்ன செய்வார்? கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு சொல்லுவோமா? எனக்கு ஒரே ஒரு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் சொல்லியிருக்கேன். தேவநாமத்தின் மகிமைக்காக இதை சொல்ல விரும்புறேன். ஏற்கனவே நான் சொன்னதுதான். ஒரு தேவன் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியத்தின் மூலமாக பாஸ்போர்ட்டை வாங்கினேன். சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ அந்த பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. எங்கிட்ட காசு இல்லை, எங்க வீட்டுல கேட்டிருந்தா கொடுப்பாங்க. ஆனா தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார், நான் உன்னை ஒரு இடத்துக்கு நான் கூட்டிக் கொண்டு போக போகிறேன்னு சொன்னார். அதை நான் ஜெபித்துக் கொண்டிருப்ப அந்த சாயங்கால வேளை என்னுடைய போதகர் கூப்பிட்டு இந்த இலங்கை தேசத்துக்கு நீ போக வேண்டும் என்ற காரியத்தை சொன்னார். அதெல்லாம் கரெக்டா நிறைவேறி கொண்டிருந்தது. அப்போ இந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. அப்போ நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். என்கிட்ட கொஞ்சம் அந்த காசு பத்தல. கேட்டா இருந்த பல ஆயிரங்களை அன்றைக்கே கொடுத்துருப்பாங்க. ஆனா நான் நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா நீங்க அந்த வார்த்தையை என்ன செய்யுங்க? நிறைவேற்றுங்க என்று நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஜெபித்து ஒரு நாள் எப்போதும் என்னுடைய காரியத்துல காலையில எழுந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிடுவேன், 1 மணி நேரம் வேதத்தை வாசிச்சிருவேன். வாசித்து முடித்து தினமணி பத்திரிகை எடுத்து படித்துக் கொண்டிருக்கிறேன். அதுல முதல் முறையாக கோவையில பாஸ்போர்ட் முகாம் நடத்தப்படுகிறது என்று சொல்லி போட்டிருக்காங்க. அதுல 600 ரூபாய்க்கு 20 வருட பாஸ்போர்ட் விநியோகிக்கிறாங்க. 25 நாள்ல என்ன செய்யும் அது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நானு என்கிட்ட காசு கம்மியா இருக்குன்ட்டு போஸ்ட் ஆபீஸ்ல தான் அப்பொழுதெல்லாம் அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க, 5 ரூபாய். நான் போய் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு அந்த எம்பரர் டிராவலர்ஸ் இன்னைக்கு இருக்குது அங்கே ஒரு 2 அற்புதத்தை கத்த செய்திருக்கு அதே டிராவல்ஸ்ல. அது இன்னொரு நாள் கத்திருக்கு நாம மகிமைக்காக சாட்சியா சொல்ல விரும்புறேன். இருக்கட்டும். அங்க போய் கேட்டா அவங்க ஒரு அதிகமான ஒரு தொகை சொன்னாங்க. அந்த தொகை என்கிட்ட இல்ல. அமைதியா ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்ப இதை படித்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் என்ன ரெடியா இருக்கு. அவங்க சொல்ற 600 ரூபாய்ல அதிகமாவே என்ன செய்யுது காசு இருக்கு. அப்ப பாருங்க, நான் உணர்த்தப்படுகிறேன். நான் கரெக்டான வே என்ன செய்யறார் ஆண்டவர் ஓபன் பண்ற. இதை நான் படித்துக் கொண்டிருக்கும் போதே, அந்த செய்தியை படித்துக் கொண்டிருக்கும் போதே என்னுடைய போதகர் தொலைபேசியில அழைத்தார். சொல்றாரு, சாம் இந்த பாஸ்போர்ட் கேம்ப்ல என்ன செய்ய போய் பாஸ்போர்ட்டை அப்ளை பண்ணு. அவர் இதை படித்துக் கொண்டு, இதுதான் தேவனுடைய நடத்துதல். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆமா. சவுல் கிட்டையும் பேசுவாரு, அனனியா கிட்டையும் என்ன செய்வாரு பேசுவார், எலிசபெத்து கிட்டையும் பேசுவாரு, மரியாள் கிட்டையும் என்ன செய்வார் பேசுவார். கரெக்டா அவர் கூப்பிடுறாரு. நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த செய்தியை தான் படித்துக் கொண்டிருக்கிறேன். இதற்காக யோசித்துக் கொண்டிருக்கிறேன், என்ன செய்வதுன்னு தெரியாமல். அடுத்த அன்றைக்கே நான் அந்த டிடி எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போகிறேன். அந்த இடத்துக்கு போகும்போது அந்த பாஸ்போர்ட்டை அப்ளை பண்ணேன். அடுத்த நாள் என்னுடைய உறவுகள் எல்லாம் கூட்டிட்டு வாங்க, 600 ரூபாய்க்கு எவ்வளவு பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க, 20 எல்லாரையும் கூட்டிட்டு போனேன். அந்த இடத்துல அந்த கேம்ப் இல்ல, கலெக்டர் ஆபீஸ்க்கு மாத்திட்டாங்க. பயங்கர கூட்டம். நான் வேற அவங்களுக்கு எல்லாம் டிடியை வாங்கிட்டு கூட்டிட்டு போறதுக்குள்ள அவங்களுக்கு ஒருத்தருக்குமே கிடைக்கல, எனக்கு மட்டும்தான் கிடைச்சது. ஏன்னா நோக்கம் என்ன செய்யணும். அப்புறம் அந்த டிடியை கேன்சல் பண்ணிட்டோம். அதெல்லாம் ஒரு பெரிய காரியம். ஆண்டவர் நீ உருவாக்குன காரியங்களை பார்த்து ஆச்சரியமா இருக்கு. கரெக்டா ஒரு 25 நாட்கள்ல என்ன கிடைச்சிச்சு, பாஸ்போர்ட் கிடைச்சு. அந்த பாஸ்போர்ட் சில ஆண்டுகள் கழித்து ஒருத்தர் கையில போய் அவங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. பாஸ்போர்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணா அது பெரிய கிரிமினல், அது பெரிய கிரிமினல். ஆனா இதை வெளியவும் சொல்ல முடியாது, இதை திரும்ப பெறவும் என்ன செய்ய முடியாது, எனக்கு முடியாது. என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. இதற்காக நான் அதிகமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். சில போலீஸ் அதிகாரிகளை கிட்ட கூட நண்பர்கள் மூலமாக, உறவுகள் மூலமாக அப்ரோச் பண்ணேன்.
அவங்களோடு கூட பேசும்போதே சொன்னேன், நடந்த சம்பவங்களை சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இது வாய்ப்பே இல்லைங்க, இது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு நாள் செய்தித்தாள்ல ஒரு அறிவிப்பை பார்த்தேன். இந்த 20 வருட பாஸ்போர்ட் கொடுத்தாங்களே, அந்த பாஸ்போர்ட் மாத்திரம் அரசாங்கம் அதை கேன்சல் பண்ணுகிறது என்று அறிவிப்பு கொடுத்தாங்க. 20 வருஷம் கொடுத்துட்டாங்க, அது ஒரு ஏற்கனவே 10-15 வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த பாஸ்போர்ட் மாத்திரம், அது ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு தான் அந்த பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணாங்க, கொடுத்தார்கள். அந்த பாஸ்போர்ட் மட்டும் என்னது கேன்சல் ஆகுது. அந்த கட்டிங் எடுத்துட்டு வந்த ஆண்டவரே, இது என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆகுது. அந்த கட்டிங் எடுத்து இதே புல்பீட்டுக்கு கீழே அந்த செய்தித்தாளை வைத்துக் கொண்டு அழுது, ஆண்டவரே, இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இது எப்படி எனக்கு கிடைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் நேர் வழியா என்ன செஞ்சாகணும், நான் போய் என்ன செய்ய முடியாது, கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, நான் நேர் வழியா போகணும். என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. இது நான் இதே இடத்துல இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். சில வாரங்கள் ஆச்சு, சென்னையில மகா பெரிய வெள்ளம் வந்தது. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் நைட்டு 11:30க்கு. திடீரென்று நான் இந்த சென்னையில எப்படி வெள்ளங்கள் போயிட்டே இருக்குதுன்னு கொஞ்ச நேரம் நியூஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு 11:30 மணிக்கு போறேன். அப்போ வெளியுறவுத்துறை அமைச்சராக சுஷ்மா ஸ்வராஜ் இருக்காங்க. அவங்க அறிவிப்பு கொடுக்குறாங்க, சென்னையில எல்லாம் எந்தெந்த டாக்குமெண்ட் எல்லாம் போச்சோ, எந்தெந்த பாஸ்போர்ட் போட அவர்களுக்கு எல்லாருக்கும் திரும்பியும் பாஸ்போர்ட் டாக்குமெண்ட் எல்லாம் வழங்க, நிலப்பத்திரங்கள் வழங்குவதற்கு உத்தரவு போடுகிறேன் என்று உத்தரவு போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே ஆண்டவர் என்னோடு பேசினார். இதுதான் வழி என்று சொன்னார். இதுதான் என்னுடைய வீட்டுல எல்லாருக்கும் சொன்னேன், இதுதான் வழியாட்டு இருக்கு, நான் போய் இதை செய்யறேன். எல்லாரும் சொன்னாங்க, இல்ல இது நடக்காதுன்னு. ஆனா நான் சொன்னேன், இல்ல இது நடக்கும். நான் ஆண்டவர் என்னோடு கூட என்ன செய்திருக்கிறார், பேசியிருக்கிறார். யார் டெஸ்ட்ராய் பண்ணாங்களோ அவங்களே போய் கம்ப்ளைண்டரா மாறினாங்க. அங்கிருந்து எஃப்ஐஆர் காப்பி வந்தது. அந்த எஃப்ஐஆர் காப்பி மூலமாக திரும்பவும் அந்த பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். வழியே சொல்லுவோமா, தேவன் உனக்காகவே சூழ்நிலைகளை மாற்றுவார். அந்த பெருவெள்ளத்துல எல்லாருக்கும் அழிவு, ஆனா எனக்கு மட்டும் ஒரு ரட்சிப்பு. இது ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, எல்லாருக்கும் அழிவு, ஆனா எனக்கு மட்டும். இப்படி பல காரியங்களை என் வாழ்க்கையில சொல்ல முடியும். அநேக பாஸ்டர்ஸ் சொல்றதை கேட்டு, என் வீட்டுல இருக்க என் லைப்ரரியில இருந்த எல்லா புக்கும் அழிஞ்சிருச்சுங்க. பல ஆயிரங்கள் கொடுத்து வாங்கின புஸ்தகங்கள், கிறிஸ்தவ போதகர்கள் பயன்படுத்த வேண்டிய புஸ்தகம் எல்லாம் அழிந்தது. கட்டில் பீரோ அழிந்தது. எங்க சித்தி சொன்னாங்க, பட்டு சேரி எல்லாம் போச்சுடா அப்படின்னாங்க. இப்படி அநேகருக்கு இழப்பு, ஆனா உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு, உங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார். இன்னைக்கு நீங்க இந்த ஆண்டவரை நம்புங்க, கர்த்தருக்காக காத்துருங்க. அவமானங்கள் வரும், இழப்புகள் வரும், துரோகங்கள் வரும், எல்லாமே வரும். அதுக்காக ஆண்டவர் விட்டு போயிடாதீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத அல்லது நீங்கள் விரும்பாத காரியங்களை கர்த்தர் செய்ய சொல்லுவார், அனுமதிப்பார். கொஞ்சம் காத்துருங்க, கர்த்தர் மகிமையாய் காரியங்களை முடிய பண்ணுவார். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்படி கேட்கிறேன். இந்த செய்தியினுடைய காரியமா தான், யோசேப்பு தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தார், கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை மகிமையாய் மாற்றினார். யூதா தன்னுடைய கண்கள் விரும்பின காரியங்களை செய்தான், தன் மனது மாமிசம் விரும்பினதை செய்தான். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் இருக்கிறது, முடிவோ மரண வழிகள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் தேவனுக்காக நீங்கள் காத்திருக்கும் போது தேவன் உனக்காக கிரியைகளை செய்வார், உனக்காக கிரியை செய்வார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒப்புக் கொடுங்கள். கதை சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. நான் இவ்வளவு நேரம் நான் பேசுகிறது கதை அல்ல. சனிக்கிழமை காலையில நான் எழுந்திருக்கும் போது இந்த வசனங்களே தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். எழுந்திருக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்தினார். கடைசியா இந்த செய்தியின் முடிவில அதை நான் சொல்ல முடியும். எழுந்திருக்கும் போது இன்றைக்கு அநேகரோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இதை அற்பமாய் நீங்கள் நினைத்து விடாதீர்கள், கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சரி, இருக்கட்டும். சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி வந்தார்கள், சகல தேசத்தார். ஆகவே கர்த்தர் இப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். நான் இதிலிருந்து இதை பார்க்கும்போது இந்த யோசேப்புடைய வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைக்கும் உள்ள ஒரு உறவை மாத்திரம் நான் சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்யும்படி நான் விரும்புகிறேன். யோசேப்புடைய வாழ்க்கை அப்படியே இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கின்றதாக இங்கே நாம் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை அப்படியே பிரதிபலிக்கிறதாக காணப்படுகிறது. இங்கே இந்த யோசேப்பு ஒரு பஞ்சத்திலே ஜனங்களை, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை, விசேஷமாக யாக்கோபின் குடும்பத்தாரை காப்பாற்றும்படியாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டவனாய் இருக்கிறான்.
ஏற்படுத்தப்பட்டவர். இதே போலதான் இயேசு. அவருடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவன் மாற்றும்படி தேவன் தெரிந்து கொண்டார். இந்த பூமியில அவர் பிறந்ததற்கான ஒரு நோக்கம் இருந்தது. இதே போல அவருடைய சகோதரர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய அவர் தமது சொந்தத்திலே வந்தார், ஆனால் அவர்கள் என்ன செய்யல, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் படிக்கிறோம். ஆமா, அவர் சொல்லும்போது நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். ஜனங்களுடைய ஆவிக்குரிய பசியை போக்கும்படியாக, ஜனங்கள் தேவனோடு கூட உறவு வைக்கும்படியாக தன்னுடைய சரீரத்தை அவர் ஜீவ அப்பமாக அவர் தன்னுடைய சரீரத்தை ஆண்டவர் நமக்காக அவர் என்ன செய்தார், அவர் கொடுத்தார் என்று. இந்த யோசேப்பை எப்படி தேவன் உயர்த்தினார், அதே போல சில வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கும்படி இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில நடைபெற்ற காரியம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டவர். ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல். யோசேப்பு விசேஷித்த ஆவியை உடையவனாக இருந்தார், ஞானத்தையும் விவேகத்தையும் உடையவனாக இருந்தார். அதே போல இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது அவர் ஞானத்தின் ஆவியினால் அவர் நிரப்பப்பட்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆவது அதிகாரம் 22வது வசனம். யோவான் 5:22. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு. பார்வன் சொல்ற, டே என்ன எப்படி நீங்க எல்லாம் கனம் பண்றீங்களோ அதே போல யோசேப்பை எல்லாரும் என்ன செய்யுங்க, கனம் பண்ணுங்கள் என்று அதே காரியத்தை சொல்லுகிறார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கார். நியாய தீர்ப்பு செய்யும். அதான் அவங்க எல்லாம் தானியத்தை கேட்டு ஓலம் எடுக்கும் போது பார்வன் சொல்ல, நீங்கள் யோசேப்பின் இடத்தில் என்ன செய்யுங்கள், உங்கள் என்று சொல்லுகிறார். அதே போல பிதாவாகிய தேவன் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார், குமாரனுக்கு கொடுத்து. எல்லாரும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல குமாரனையும் என்ன செய்யணுமா, கனம் பண்ண வேண்டும் என்று சொல்ல. யோவான் 17:2 அடுத்தது படிக்கும் போது, யோவான் 17:2, பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திரன யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே. அப்போ மாம்சமான யாவருக்கு மேலும் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன இருக்கு, அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதே போல எகிப்து தேசம் முழுவதிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் மேலும் யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது, இந்த யோசேப்புக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. மத்தேயு 11:27 சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல எகிப்து தேசத்துல இருக்க எல்லாம் யார் கையில இருக்கு, யோசேப்பு கையில. அவனுடைய கையில முத்திரை மோதிரம், அவன் அணிந்திருக்கிற வஸ்திரம் ராஜ வஸ்திரமாக இருக்கிறது. பொன் சரப்பணியை அவனுக்கு என்ன செய்தார்கள், அணிந்திருந்தார்கள். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எகிப்து தேசம் முழுவதற்கும் எல்லா அதிகாரம் யார்கிட்ட இருக்கு, யோசேப்பு. அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக அவன் காணப்படுகிறான். இப்பொழுது இந்த யோசேப்பு எல்லாருக்கும் தானியத்தை விற்கிறவனாக இருக்கிறான். ஆனால் இயேசு தானியத்தை விற்கல, தன்னுடைய சரீரத்தையே என்ன செய்யறார், புசிக்க ஒப்பு கொடுத்தார் என்று படிக்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 51வது வசனத்திலே, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்று சொல்ற. இந்த தானியம் கிடங்கிலிருந்து விற்க என்ன ஆயிடும், தீர்ந்து போயிடும். அதை காசு கொடுத்துதான் வாங்கணும். அவங்க காசு கொடுத்து வாங்கினாங்க, அப்புறம் நிலங்களை விற்று வாங்கினாங்க, மிருகஜீவன்களை விற்று வாங்கினாங்க, அடுத்தது தங்களையே விற்று என்ன செஞ்சாங்க, வாங்கினாங்க. அந்த தானியம் எல்லாம் தீர்ந்துட்டே வருது. ஆனா ஆண்டவர் சொல்கிறார்,
ஏசாயா 55 அதிகாரம் 1-2 வசனங்களிலே, ஏசாயா 55 1-2. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். அடுத்து பாருங்க, நீங்கள் அப்பமில்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பான. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து, அப்படின்னா எதை சொல்றாரு? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கும்படி கேட்கிறேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆகவே இந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில வசனத்தை வாசிக்கிறீர்களா? அதை தியானிக்கிறீர்களா? அதை கற்றுக்கொள்ளவர்களா இருக்கிறீர்களா? அதை உங்கள் இருதயத்திலே சேர்த்து வைக்கிறவர்களா இருக்கிறீர்களா? இன்னைக்கு அநேக வசனத்துக்கு என்ன செய்யறதில்ல, முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. நேரம் இருந்தாலும் வசனத்தை படிக்காதவங்க இருக்காங்க. நேரம் இல்லைன்னு யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும், ஆமா, இதுக்காக செலவழிக்கிறாங்க. எத்தனை மணி நேரம் நீங்கள் உழைக்கிறீர்கள்? எத்தனை மணி நேரம் தூங்குகிறீர்கள்? இப்படி சொல்லிட்டே போலாம். ஆனா இதெல்லாம் திருப்தி செய்யாத பொருள். திருப்தி செய்கிற பொருளுக்காக நீங்கள் எப்படி பிரயாசப்படுகிறீர்கள்? வசனத்தை வாசிக்கிறீங்களா? தியானிக்கிறீங்க? அதை காத்துக்கொள்வீர்களா இருக்கிறீர்களா? நிச்சயமா அதை காத்துக்கொள்வீர்கள் என்றால் அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால், அப்போ உங்க ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி ஆச்சுன்னா, உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பீர்கள். இன்றைக்கு அநேகரோடு கூட கர்த்தர் பேசுகிறார். நீ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறியா? வசனத்தை வாசிக்கிறாயா? வசனத்தின்படி நடக்க உன்னை அர்ப்பணிக்கிறாயா? உங்கள் ஆத்துமா மகிழ்ச்சி ஆகிறது மாத்திரம் அல்ல, உடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். இந்த உலகத்துக்காக நான் கொடுக்கிற என் மாம்சமே என்று சொல்லுகிறார். இயேசு தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய சரீரத்தை விற்க அவர் ஒப்பு கொடுத்தார். ஆகவே இந்த காலைவெளியிலே அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், இவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த யோசேப்பு பின்னாட்களே ஜனங்களுக்கு ஜீவரட்சணை செய்யும்படியாக அவனை தேவன் உருவாக்கினார். இந்த காலைவெளிக்கு அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமா மாறணுமா? ரொம்ப படிச்சதுனால அல்ல, திறமைகளை வளர்த்துக் கொள்வதனால் அல்ல, தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கும் போது அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் நீங்கள் மாற முடியும். அநேகருக்கு ஆசீர்வாதமா. இந்த செய்தியின் சுருக்கத்துல நான் சொல்லணும்னா, எபேசியர் 6 அதிகாரம் 10வது வசனம், சில குறிப்புகளை மாத்திரம் சொல்லி நான் கடந்து செல்கிறேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன செய்யுங்க? பலப்படுங்க. அப்போ பாருங்க, இந்த 30 வயது வரைக்கும் இந்த யோசேப்பு செய்த கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் அவன் என்ன செய்தான்? பலப்பட்டான். இப்ப பலப்பட்ட பிறகு தேவன் அவனை பயன்படுத்துகிறார். இந்த காலில் கர்த்தர் என்னை பலப்படுத்தும்படி விரும்புகிறான். அடுத்தது இரண்டாவதாக நான் சொல்லுகிற காரியம், தன்னை அவன் வெளிப்படுத்தவே இல்லை. தேவனே மங்களகரமான உத்தரவு என்ன செய்வார்? அருளிச்சார். தேவனை மகிமைப்படுத்த எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படுங்கள். அடுத்தது மூன்றாவது காரியம், நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய காரியம், பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு தேவன் செய்ய போகிற, தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். உன் வாழ்க்கையை குறித்து நீ திட்டமிட்டு இருக்காதீங்க, தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். தேவன் தாம் செய்ய போகிறதை அவனுக்கு என்ன செய்தார்? காண்பித்திருக்கிறார். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். தேவன் காரியத்தை செய்ய இருக்கிறார். அதை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய காரியங்கள் அல்ல. அடுத்தது, பரிசுத்த ஆவியினாலும் விவேகத்தினாலும் ஞானத்தினாலும் யோசேப்பு நிறைந்தவனா இருந்தான். நீங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆவினால் என்னை அபிஷேகம் என்று கேளுங்கள், உங்களுடைய ஞானத்தையும் விவேகத்தையும் நீர் எனக்கு தாரும் என்று கேளுங்கள். சாலமோன் கேட்டான், அந்த ஞானத்தையும் விவேகத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான். அது மாத்திரமல்ல, பஞ்ச காலத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து வைத்தானாம். ஆமா, நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களா? ஆமா, தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்களா? எவ்வளவு ஆண்டவரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளருகிறீர்களோ அவ்வளவுதான் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? 2 பேதுரு நிருபம் 1 அதிகாரம் 3வது வசனம் நினைக்கிறேன். கர்த்தரிலும் அப்படி அந்த வசனத்தை படிக்கலாமா? Praise the Lord Jesus. 3வது வசனம், 2 பேதுரு 1:3. நம்முடைய மகிமையினாலும்
காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் அவரை அறிகிற அறிவு. இருக்கிற மற்றவங்க பல காரியங்களை அறிய தீவிரமாய் செயல்படுங்க. பணத்தை நீங்க செலவு செய்றீங்க, நேரங்களை செலவு செய்றீங்க, நல்லது, அதெல்லாம் தேவை இல்லை என்று சொல்லல. ஆனால் தேவனை அறிகிற அறிவிலே நாள்தோறும் வளருகிறவர்களா இருக்கிறீர்களா? இன்னைக்கு அநேகர் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நான் சொல்லுகிற காரியம், நீங்கள் அதை முக்கியத்துவம் கொடுக்காத வரைக்கும் தேவன் ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்ல விரும்புகிறேன். தடுத்து நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கர்த்தரை தேடினா எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும். ஏன்னா உங்கள் மேல் தேவ திட்டம் இருக்குது. நன்றாய் புரிந்து, தேவ திட்டம். ஆமா, இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், உண்மையில் தேவ திட்டம் இருக்கிறது. சாதாரணமாக தற்செயலாக இந்த இடத்துல நீ அமர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கவில்லை. தேவனுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்றால் தேவனை தேடுங்கள். ஆமா, அவன் 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 வந்து பாருங்க, தானியங்களை என்ன செய்தான்? சேர்த்து. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சேர்த்து வையுங்கள். தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர்கிறவர்களாக அவனை கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றினார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும், அதை நான் கடினமான வார்த்தையை சொல்றேன்னு நினைக்காதீங்க. அதுதான் ஆண்டுடைய பிளானா இருக்குது. ஆமா, நீங்கள் கட்டடத்துக்கு வரணும். அதனாலதான் சில பிரச்சனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். அப்பதான் நம்ம யார் மேல கவனம் வரும். சில ஆசீர்வாதத்தை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க எல்லாம் தட்டி தட்டி பார்ப்பீங்க, எங்கேயும் முடியலன்னா யார் பக்கம் வருவீங்க? தேவன் பக்கம் வருவீங்க. அது தெரியும். உங்களை பழக்குவிக்கிற வரைக்கும் நீங்கள் தேவன் தான் இதையெல்லாம் செய்கிறார் என்று மனதார அறிந்து கொள்ளுகிற வரைக்கும் சில காரியங்கள் இப்படி செய்து கொண்டே இருப்பார். அதுக்கப்புறம் இல்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எங்க இருந்து வருது எல்லாம். நன்மையான எந்தவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிற வரைக்கும், அதாவது இப்ப எல்லாருக்கும் புரிந்தது எப்படின்னா, மூளை அறிவில புரிந்திருக்கிறது. ஆனா அதை உங்கள் இருதயபூர்வமாக நீங்கள் அறிந்து கொள்கிற வரைக்கும் அந்த 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 கவனத்தை கர்த்தர் பக்கம் திருப்புவதற்காக சில காரியங்களை கர்த்தர் ஹோல்ட் பண்ணி வைக்கிறார், தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே தேவனிடத்திலே வாங்க, தேவனுடைய வார்த்தையை படிங்க, தேவனுடைய வார்த்தையை தியானியுங்கள், தேவனுடைய சமூகத்துல காத்திருங்கள். அடுத்தது, முழு உலகத்துக்கும் நீங்க நன்மை செய்யணும். அதான் தேவனுடைய திட்டம். உனக்குள் சகல ஜனங்களும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் மாத்திரம் அல்ல. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், சகல ஜனங்களுக்கும் கர்த்தரை அறிகிற அறிவை நாம் கொடுக்க வேண்டும். நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக வாய்ப்புக்காக காத்திருங்கள். உங்களை ஒரு வீட்டுல வச்சிருக்கலாம், ஒரு ஆபீஸ்ல வச்சிருக்கலாம், ஒரு நிறுவனத்தில் உங்களை பணியாற்ற வைத்திருக்கலாம். ஆனால் தேவ திட்டம் உங்கள் மூலமாய் ஜீவனுள்ள தேவனை ஜனங்கள் என்ன செய்யணும்? ஆமா, அறிந்து கொள்ள. அடுத்தது, தேவனால் கனப்படுத்தப்படுகிற நிலை. இங்கே யோசேப்பு தேவனால் கனப்படுத்தப்பட்டான். சகோதரர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள், பட்டவன் தான். ஆனா தேவனால் என்ன செய்யப்பட்டான்? கனப்படுத்தப்பட்டான். அந்த தேவன் கனப்படுத்தின பிறகு யாரும் அவனை என்ன செய்ய முடியாது? ஒன்றோ செய்ய முடியாது. சகோதரர்கள் அடுத்த அதிகாரத்துல என்ன செய்யறாங்க? வணங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமா, அந்த தேசத்தில் இருக்க எல்லாரும் வணங்கினார்கள், பார்வோனை தவிர. அதான் அடிக்கடி நான் சொல்கிறது, ஒன்று 2வது ஸ்தானம் இல்லைன்னா முதல் ஸ்தானம், 3வது ஸ்தானத்துல எல்லாம் இருக்கக்கூடாது. தானியேல் 3வது அதிகாரியாக ஏற்படுத்தினான் இருக்குது. அதுக்கு காரணம் இருக்குது. அவனும் அவங்க அப்பாவும் இந்த ராஜா 6ஆம் அதிகாரத்துல இந்த ராஜாவை படிக்கிறோம் இல்ல, பெல்ஷாத்சார். அவனும் அவங்க அப்பாவும் ஃபர்ஸ்ட் 2 ஸ்தானத்துல இருக்காங்க. ஆகவே தானியேலை 3வது ஸ்தானத்திலே ஏற்படுத்துகிறார். சரி, இருக்கட்டும். அப்ப அடுத்த இந்த 3க்குள்ளதான் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமா, கர்த்தர் தேவன் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வைத்திருக்க. இங்க இருக்கிற எல்லாருமே இதை யாரோ ஒருத்தருக்கு நான் நம்பல, எல்லாரும் இப்படி நடக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். தேவனால் கனப்படுத்தப்பட்ட ஒரு நிலையாக காணப்படுது. ஆகவே இந்த செய்தியில நம்ம புரிந்து கொண்ட காரியம், தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார். நம்ம பரிசுத்தமாய் வாழும்போது தேவன் தமது திட்டத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அவனை உருவாக்க பல சூழ்நிலைகள் வழியாக அவனை வழிநடத்துகிறார். ஆனால் தேவன் மேல் உள்ள அந்த விசுவாசத்தை அவன் காத்துக் கொள்ளும் போது, காலங்கள் வரும்போது தேவன் சகல ஜனங்களுக்கு முன்பாக, சகல கண்களுக்கு முன்பாக தேவன் அவனை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அவன் மூலமாக தேவன் ஒரு பெரிய திட்டத்தை இந்த பூமியிலே செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே உங்களுடைய செய்தியை நான் முடிக்க இருக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினதுனாலும், என்னை அவர் 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 அந்த அந்த உணர்த்தினதினாலும் அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம்.
எபிரேயர் நிருபம் 4வது அதிகாரம் 2வது வசனம். போட்டுட்டீங்களா? எல்லாரும் தயவு செய்து சேர்ந்ததை படிங்க. குறிப்பாக ஆண்டவர் சிலரோடு இந்த வசனத்தின் மூலமாய் பேச விரும்புகிறார். ஏனெனில், வாசிக்கலாமா? சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படும். இந்த வசனத்தின் 2வது பகுதியை நான் தூங்கி எழுந்திருக்கும் போது கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அந்த வசனத்துக்கு 2வது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு. இன்னொரு விஷயம் கூட நான் சொல்ல விரும்புகிறேன். இது என்னுடைய வார்த்தையில, தேவன் அநேகரை எச்சரிக்கின்றவராக இருக்கிறார். கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. உன் வாழ்க்கையில இந்த வசனம் பிரயோஜனப்படணும்னா இந்த வசனத்தை நீங்க விசுவாசிங்க. இந்த தேவனை விசுவாசி, உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிங்க. இங்கே கொடுக்கப்படுகிற தேவனுடைய செய்தி தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசிப்பீர்கள் என்றால் இந்த வசனங்கள் உனக்கு கிரியை செய்யும். இல்லைன்னா கிரியை செய்யாது. இந்த நேரம் உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். இந்த நேரம் உனக்கு வெறுமையா தான் இருக்கும். எனக்கு என்னன்னு தெரியல, நான் இந்த காரியத்துக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். அதிகாலையில் எழுந்திருக்கும் போது இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்தா. கேட்டவர்கள் அநேகர் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஒருவேளை நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா இன்றைக்கு விசுவாசிங்க, இன்றைக்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. தேவன் மகிமையான காரியங்களை திரும்பவும் நான் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக ஒவ்வொரு நாள் அதிகாலை வேளையில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட இந்த செய்திகளை கொடுத்து கொண்டு வருகிறார் என்பதை என்னுடைய ஆவியிலே நான் உணர்கிறேன். அவே விசுவாசத்தோடு கூட கேளுங்க, விசுவாசத்தோடு கூட இதை கை கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்களை அர்ப்பணிங்கள் இந்த வார்த்தைகளுக்கு. கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். தயவு செய்து எல்லாரும் எழுந்து நிற்போமா? Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம். இந்த கால வேளை யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினாருங்க. என்ன உயர்த்த முடியுமா? யோசேப்பினுடைய வாழ்க்கையில காரியங்களை நிறைவேற்றினார். என் வாழ்க்கையில அதை நிறைவேற்ற முடியுமா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த கால வேளை உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு. கேட்ட வசனங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மகிமையான திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு சாதாரணதல்ல. தேவனை அறிகிற அறிவு சாதாரணமான காரியம் அல்ல. இந்த உலகத்துல தேவனற்றவர்களை அறிந்து கொள்ளும்படியாக எவ்வளவு தீவிரமா செயல்படுறாங்க தெரியுமா? பவுல் சொல்லும் போது, முற்காலத்திலே விக்கிரகங்கள் இடத்துல நீங்க உங்களுடைய பிரயாசத்தை செலவு செஞ்சீங்கன்னு சொல்றாரு. விக்கிரகங்கள் கிட்ட அவங்க அதை எப்படி கருத்தா தேடுறாங்க தெரியுமா? 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, குளிக்கிறாங்க, பச்சை தண்ணியில குளிக்கிறாங்க. ஆமா, வெறும் உடம்போடு கூட பல மணி நேரம் அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஜீவனுள்ள தேவன் இவர். ஜீவனுள்ள தேவன், உன்னை உருவாக்கின தேவன், உன்னுடைய காரியங்களை குறித்து ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். ஏற்கனவே திட்டம் பண்ணிட்டாரு. எல்லாம் என்னென்ன செய்யணும், என்னென்ன நன்மையை செய்யணும், எல்லாத்தையும் அவர் திட்டமிட்டு இருக்க தேவனா இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை அறிந்து கொள்ள அநேகருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அநேகருக்கு அவருடைய மூளை அறிவு அவர்களை தடுத்து நிறுத்துகிறது. ஆனா இப்படிப்பட்ட தேவனை அறிந்த குடும்பத்துல கர்த்தரை பிறக்க வச்சிருக்கிறார். இது பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? ஆமா, தேவனை அறிந்த குடும்பத்துல அடிக்கடியாக தேவன் உனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துட்டே இருக்கிறார். வசனத்தின் மூலமாய் உன்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். இது அலட்சியம் செய்யாத, இது அற்பமா நினைக்காத, இது ஒரு பாக்கியமா நினை. இந்த ரட்சிப்பு ஒரு பெரிய பாக்கியம், விலையேற பெற்றது. ஆமா, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடைய இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவனுக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளதா? இந்த ஜீவனுக்கு மாத்திரம் அல்ல, இனி வரும் ஜீவன், நித்திய ஜீவனின் ஆசீர்வாதங்களை இந்த வசனத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். உனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தரால் நிறைவேற்ற முடியும். அவர் ஒருவர் தான் நிறைவேற்ற முடியும். இந்த காலையில மனப்பூர்வமா சொல்லுங்க, ஆண்டவரே
என்னை ஒப்புக் கொடுக்க, என் கவனத்தை உன் பக்கமாக திருப்புகிறேன். மனம் திரும்புதல் என்றால் என்னன்னா, நம்முடைய எண்ணங்களை, கவனத்தை தேவன் பக்கமாக திருப்புவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அற்புதங்களை செய்ய முடியும், ஒரு உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அல்ல, தேவன் அநேக ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. உண்மையாய் மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, மலாகாத காரியம் எல்லாமே எல்லாம் மாறும். ஹல்லேலூயா, எல்லாமே மாறும், எல்லாம் உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எல்லாமே மாறும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவந்திரவே தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. சொல்லும் காரியம் ஒன்று சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய தடைபடாது.
எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்காக யாரும் செய்ய முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. மறுபடியும் சொல்வோம். ஐயா நீரே, எனக்காக யாரும் செய்ய முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, அப்பா சொல்லுவோம். அப்பா மனப்பூர்வமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மனப்பூர்வமா பாடுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆகும், எல்லாம் ஆகும். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணருமாகி இருக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய கிருபாசன தண்டைக்கு நாங்கள் சபையாக இருக்கிறோம். இதுவரைக்கும் பாடினோம், துதித்தோம், உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். இப்பொழுது எங்கள் வாழ்க்கையை மறுபடியும் ஒரு விசை கூட உடைய பலிபீடத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உடைய தயவுள்ள சித்தத்தை எங்கள் வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் நிறைவேற்றி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இந்த நோக்கத்திற்காக இந்த வசனங்களை உடைய ஜனங்களுக்கு நீர் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தைகள் ஆண்டவரே, அந்த திட்டங்கள் நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை விசுவாசிக்கத்தக்க கிருபையை நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டு எல்லாருக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளதாய் மாறட்டும். இருக்கிற ஒருவரும் தம்முடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு தேவன் வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் அநேகருக்கு இவர்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாய் காணப்பட கர்த்தருடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். செலுத்தின காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து அவளையும் அவருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து நீர் நடப்பிப்பீராக. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டு தொடர்ந்து உம்முடைய ஆளுகைக்கு எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். நீர் வழி நடத்துவீராக. இந்த திட்டத்தை எங்கள் வாழ்க்கையில தொடர்ந்துள்ள காலங்களை நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்திக் கொள்வீராக. எங்களை தரை மட்டும் தாழ்த்திக் கொள்கிறோம் ஐயா. நாங்கள் சிறுகவும் தொடர்ந்து நீர் எங்கள் வாழ்க்கையில பெருகி இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜனங்களை நம்முடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கத்த பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதித்து அனுப்பும். மறுபடியும் காணும் வரைக்கும் உடைய கிருபை உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எல்லா துதி, கன, மகிமை, புகழ்ச்சி யாவையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் கட்ட திரும்ப வரும் அளவும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பார்.